கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் காலை ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. கரம் உயர்த்திய கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் தந்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக கர்த்தரை துதிப்போம். கடந்த நாட்களின் ஆலய பிரதிஷ்டைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். விவரமாக எல்லாம் அறிந்திருப்பீர்கள். 8 புதிய ஆலயங்கள் அந்த வாரத்தில் பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் உதவி செய்தார். ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு சின்ன வீடு ஒன்று கட்டி கொடுத்து பிரதிஷ்டை பண்ண கிருபை தந்தார். நெருப்பினாலே தீப்பிடித்து எரிந்து போன குடிசைகளிலே வாழ்ந்த 3 குடும்பங்களுக்கு சின்ன வீடுகள் கட்டி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுது 4 ஆலய வேலைகள் நடந்து நிறைவடையக்கூடிய இடத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதை மனதிலே கொள்ளுங்கள். இந்த ஆண்டு முடிவதற்குள் இந்த நாளோடு இன்னும் 2 ஆலயங்கள் சேர்த்து பிரதிஷ்டை பண்ணுவதாக வாக்கு கொடுத்திருக்கிறோம். இப்போ டிசம்பருக்குள்ளால் 6 சர்ச்சு நம்ம இன்னும் பிரதிஷ்டை பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் பெரியவர். உங்கள் ஜெபங்கள் பெரிய காரியங்களை நமக்கு நடப்பிக்கும். ஆமேனா, ஸ்தோத்திரம். நாளை தினத்திலே மாலை மீண்டும் ஒரு முறை அமெரிக்க தேசத்திற்கு பயணமாக தேவன் வழி திறந்திருப்பதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். பிரயாணத்திற்காகவும் உங்களுடைய ஜெபங்களிலே நினைவு கூற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒரு பழைய மலையாள பாடல் 2 சனம் பாடி ஆண்டுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட சுருக்கமாய் பேசி கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். புத்தனாம் எருசலேமில் എത്തും കാലമോർക്കുമ്പോൾ ഇത്തരയിൽ ഖേദമെല്ലാം മാഞ്ഞു പോകുന്നേ. പുത്തനാം യെരൂശലേമിൽ എത്തും കാലം ഓർക്കുമ്പോൾ ഇത്തരയിൽ ഖേദമെല്ലാം മാഞ്ഞു പോകുന്നേ. കഷ്ടത പട്ടിണി ഇല്ലാத നാട്ടിൽ നാം കർത്താവൊരുക്കുന്ന സന്തോഷ വീട്ടിൽ നാം തേജസ്സേറും മോഹന കിരീടങ്ങൾ ധരിച്ചു നാം രാജരാജനേശുവോടെ കൂടെ വാഴുമേ. തേജസ്സേറും മോഹന കിരീടങ്ങൾ ധരിച്ചു നാം രാജരാജനേശുവോടെ കൂടെ വാഴുമേ. പുത്തനാം യെരൂശലേമിൽ എത്തും കാലം ഓർക്കുമ്പോൾ ഇത്തരയിൽ ഖേദമെല്ലാം മാഞ്ഞു പോകുന്നേ. നീതി സൂര്യ ശോഭയാൽ നുള്ളൽ മാറിടും. നീതിയും അനീതിയും അങ്കില്ലാലേശമും. നീതി സൂര്യ ശോഭയാൽ നുള്ളെല്ലാം മാറിടും. നീതിയും അനീതിയും അങ്കില്ലാലേശമും. സന്തോഷ ശോഭനം ആ നല്ല നാളുകൾ ലോകം ഭരിച്ചിടും. കർത്താവിനാളുകൾ ലോകം രോഗം യുദ്ധം ക്രുദ്ധ ജാതികളിൻ വിപ്ലവം പോകും എല്ലാം യേശുരാജൻ ഭൂവിൽ വാഴുമ്പോൾ. രോഗം ശുദ്ധം ക്രുദ്ധ ജാതികളിൻ വിപ്ലവം പോകും എല്ലാം യേശുരാജൻ ഭൂവിൽ വാഴുമ്പോൾ. പുത്തനാം യെരൂശലേമിൽ എത്തും കാലം ഓർക്കുമ്പോൾ ഇത്തരയിൽ ഖേദമെല്ലാം മാഞ്ഞു പോകുന്നേ. പുത്തനാം യെരൂശലേമിൽ എത്തും കാലം ഓർക്കുമ്പോൾ ഇത്തരയിൽ ഖേദമെല്ലാം മാഞ്ഞു പോകുന്നേ. സത്യശുദ്ധ പാതയിൽ നടന്നു വന്ന ശുദ്ധന്മാർ വീണ്ടെടുക്കപ്പെട്ട സർവ ദൈവമക്കളും. സത്യശുദ്ധ പാതയിൽ നടന്നു വന്ന ശുദ്ധന്മാർ വീണ്ടെടുക്കപ്പെട്ട സർവ മക്കളും. ഉല്ലാസഘോഷമായി സിയോനിൽ വന്നിടും. ദുഃഖം നെടുവീർപ്പും സർവവും തീർന്നിടും. നിത്യ സന്തോഷം ശിരസിൽ വഹിച്ചവർ നിത്യതയ്ക്കുള്ളിൽ മറയും തീരും കാലമും.
நித்திய நித்திய சந்தோஷம் சிரசுகாவகிச்சவர், நித்தியதைக்குள்ளே மாறையும் தீரும் காலமும் புத்தனா எருசலேமில் எத்தும் காலம் ஓர்க்கும்போல் இத்தரையில் கேதமெல்லாம் மாഞ്ഞു പോകുന്നേ. புத்தனா எருசலேமில் எத்தும் காலம் ஓர்க்கும்போல் இத்தரையில் கேதமெல்லாம் மாഞ്ഞു പോകുന്നേ. கஷ்டத பட்டினி இல்லாத நாட்டில் நாம் துக்கம் நெடுவீர்ப்பும் இடும் முகம் முகம் யுத்தம் ஜாதிகளின் விப்ளவம் இயேசுராஜன் பூவில் வாழும்போது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த காலையிலும் கர்த்தர் நம்மோடு சில வார்த்தைகளை பேசட்டுமே. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்பூவினில் வேறே இல்லை, என்றும் எனக்கவராதரவே. இயேசுவல்லால் ஆசை இப்பூவில் வேறே இல்லை, என்றும் எனக்கவராதரவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31:25. அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது, வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். நமக்கு வாழ்க்கையில பயம் உண்டாக்குகிறது நம்முடைய எதிர்காலம். அதுதான் எந்த ஒரு மனுஷனும் எதிர்காலத்தை குறித்து யோசிக்கும் போது சில வேளைகளிலே அவனுடைய சந்தோஷம் எல்லாம் எடுபட்டு போய்விடுகிறது. தானியேலின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு பெரிய ராஜாவை குறித்து படிப்பீர்கள். ஒரு நாள் அவன் ராத்திரி படுக்கையிலே படுத்திருக்கையில் அவனுக்கு ஒரு நினைவு வந்தது, ஒரு எண்ணம் மனதிலே ஓடினது. அது என்னன்னா, இன்றைக்கு நான் சர்வ தேசத்தையும் உலகத்தையும் ஆளுகை செய்கிற மகாபெரிய ராஜா, பாபிலோனுடைய ராஜா, அன்றைக்கு இருந்த உலக வல்லரசு நாடுகளின் பிரதான தலைவனாயிருந்தவன். அவனுக்கு ஒரு எண்ணம் ஓடினது, இன்னைக்கு ராஜா, நாளைக்கு என்னவாகும் என்ற கேள்வி எழும்பின போது 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிப்பீர்கள், அவன் இருதயம் கலங்கி போனது, அவன் மனம் கலங்கி போனது. அவனுக்கு ராஜ அரண்மனை உண்டு, கோடிக்கணக்கான இராணுவ வீரர்கள் உண்டு, உலகமெல்லாம் அவன் கையின் கீழே அடங்கி நின்றது. ராஜாங்கத்திலே மகிமையான சிங்காசனத்திலே வீற்றிருந்தவன். ஆண்டவர் ஒரு சொப்பனத்திலே சொல்லும் பொழுது அவனுக்கு பொன்னான தலை நீதான் என்று அவனை அடையாளப்படுத்தியிருப்பார். அத்தனை பாக்கியங்கள் அவனுக்கு இருந்தும் எதிர்காலத்தை குறித்து அவன் யோசித்த போது, நினைத்த போது அவனுடைய இருதயம், அவனுடைய மனம் கலங்கி போனது என்று படிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே அவைகளினாலே அவன் கலங்கி போனான் என்று படிக்கலாம். ஆனா இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசித்தோம். அவள் தன் எதிர்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். அவள் தன் எதிர்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்த எண்ணம் வரும் பொழுது சந்தோஷம் உண்டாகும். எப்படி அது உண்டாகும் என்றால், ஒன்று முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும் பொழுது எசாயா இப்படி சொல்லுவான்.
வானங்களை சிருஷ்டித்து வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளை பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்திற்கு சுவாசத்தை கொடுக்கிறவருமாகிய தேவன் என்று நம்முடைய தேவனை குறித்து சொல்லு. இழுத்து விடுங்க பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் சுவாசம். சுவாசம் விடுறவங்க யாராவது இருக்கிறீங்களா? சுவாசம் விடுறீங்களா? நம்ம ஆட்கள் சொல்லலாம் சுவாசம் முட்டி செத்து போயிட்டார் அப்படின்ட்டு. சுவாசத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன் அப்படின்னு சொல்லுகிறார். தானியேல் சொல்லும் பொழுது 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே மனிதனுக்கு கொடுக்கும் சுவாசத்தை இந்த தேவன் தம்முடைய கையிலே வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க படிக்கலாம். படிங்க பார்க்கலாம். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் தானியேல் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் போர் சரப்பணியையும் பொன் சரப்பணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாக இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். 5:29 சுவாசத்தை தம்முடைய கையிலே வைத்திருக்கிறவர் என்ற வார்த்தையை நாம் படிக்கலாம். ஸ்தோத்திரம். சரி இருக்கட்டும். சுவாசத்தை கொடுக்கிறவரும் சுவாசத்தை கையிலே வைத்திருக்கிறவரும். சங்கீதக்காரன் 104ஆம் சங்கீதத்திலே சொல்லும் பொழுது சுவாசத்தை வாங்குகிறவரும் அவர்தான். சுவாசத்தை கொடுத்தவரும் அவர், சுவாசத்தை கையிலே வைத்திருக்கிறவரும் அவர், சுவாசத்தை திரும்ப வாங்குகிறவரும் அவர். மூச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவர் வாங்கிட்டார் கொடுத்ததை அப்படின்னு அர்த்தம். இந்த சுவாசத்தை கொடுத்தவர் அவர். எப்போ அவருக்கு திருப்பி வாங்கணும்னு எண்ணம் வருதோ அப்போ அவர் திரும்பி வாங்கிட்டு போறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம். வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், தண்ணீர் மண்ணிலே சுவருகிற தண்ணீருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், காலையிலே முளைத்து மாலையிலே மாய்ந்து போகும் புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள் என்று மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று நமக்கு மனதில் இருக்க வேண்டும், நாம் ஆராதிக்கிற தெய்வன் நம்முடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்து அவர் கையிலே வைத்து நம்மை நடத்துகிறார். எப்போ அவருக்கு பிரியமோ அப்போ அவர் அதை வாங்கி கொள்ளுகிறார். அது 6லும் இருக்கலாம், 60லும் இருக்கலாம், 100லும் இருக்கலாம். எப்போ வாங்கினாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்கள். மணவாளனாக வருவார். அப்படிதானா? வருவார். வறுமை என்ன செய்வார்? என்னை அணைத்து கொள்வார், வானிலே கொண்டு செல்வார். அதுதான் எதிர்காலம். விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. என்னுடைய எதிர்காலம் அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் எப்போ வந்தாலும் நான் போயிடுவேன். ஸ்தோத்திரம். அவர் வருவார், என்னை சேர்த்து கொள்வதற்காய் வருவார். ஆகையினால எதிர்காலத்தை குறித்து நினைக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகணும், சந்தோஷம் உண்டாகணும். இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி எதிர்கால வாழ்வை குறித்து நினைக்கும் போது உங்களுக்கு உண்டாகணுமானா இந்த அம்மாவுக்கிட்ட இருந்து ஒரு 3-4 பாடம் நம்ம படிக்க போகிறோம். இந்த அம்மா மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு அம்மா. ஏம்மா நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கிறியன்னு கேட்பல. எப்படி இந்த சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு வந்தது? எப்படி இந்த அம்மா தன் எதிர்காலத்தை குறித்து மகிழ்ச்சியோடு கூட இருந்தாள்? ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி, அவளை குறித்து முந்தின பகுதியிலே சொல்லும் பொழுது முதல் வார்த்தை சொல்லும் குணசாலியான ஸ்திரீ. அவள் யார்? குணசாலியான ஸ்திரீ. பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குது பைபிள். ஸ்தோத்திரம். ஆம்பளைகளை பற்றி அடையாளமே இல்லை. மூச்சு பிடிச்சி சாகிறதெல்லாம் ஆம்பளைகள், ஆனால் வாழ்க்கை அனுபவிக்கிறதெல்லாம் பெண் பிள்ளைகள், பெண்கள். மூச்சு பிடிச்சி ராத்திரியும் பகலையும் வேர்வை சிந்தி சாகிறது ஆண்கள், சுகமாக வாழ்கிறது பெண்கள். கொடுத்து வச்சவங்க நீங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அங்கே சொல்லி இருக்குது அவள் யார்? குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத்தின் புஸ்தகத்தில் நமக்கு தெரியும். ஆமாம், மோபாவிய தேசத்தில் இருந்து வந்த ரூத்தை குறித்து போவாஸ் சொல்லும் பொழுது சொல்லுவான், உன்னுடைய முந்தின குணத்தை பார்க்கலும் உன்னுடைய பிந்தின குணம் நற்குணம். நீ குணசாலியானவள், ஆகையினாலே உன்னுடைய ஃபியூச்சர், உன்னுடைய எதிர்காலம் கட்டாயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒன்று கண்ணதிலே கொள்ளுங்கள், உங்களுடைய எதிர்காலம் மகிழ்ச்சி ஆகணுமானா அதுக்கு அடையாளம் உங்கள் குணம்தான்.
நீங்க எப்படி உங்க சுபாவத்தை, குணத்தை வெளிப்படுத்துகிறீர்களோ அதற்கேற்ற வண்ணம் உங்கள் எதிர்காலம் மகிழ்ச்சியாகும். ஸ்தோத்திரம். ஆமா, குணம் ரொம்ப மோசமானது. வாழ்வை அழிக்கக்கூடியது மனிதனுடைய குணம் அல்லது சுபாவம். மனித வாழ்வையை நாசப்படுத்துவது அது. ஸ்தோத்திரம். எதிர்காலத்தை கையிலே வைத்திருக்கிற தேவன் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகையிலே நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய குணங்கள் சரியானவைகளாக இல்லாவிட்டால் எதிர்காலம் சூனியமாக போவதற்கு வாய்ப்புண்டு. கண்டிப்பாக எதிர்காலம் அழிந்து போவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் நற்குணசாலியாக, குணசாலியாக நாம் மாறியிருப்போமானால் நம்முடைய எதிர்காலம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய அடையாளத்தை 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் நிறைய படிப்போம். நான் 4 வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு இந்த காலையில் சொல்லி போகிறேன். நீங்கள் வீட்டில் போய் அதை படிக்கிற வேளையில் 10 இருந்து கடைசி வரை படிக்கலாம். அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளாக புரிந்து கொள்ளலாம். நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துகிற 4 வார்த்தைகள். 1, 13வது வசனம், நீதிமொழிகள் 31:13. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். கரமுயத்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா இருக்கிறவங்க எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சோம்பேறிகளா உட்கார்ந்து இருக்குது. உற்சாகமா இருக்கிறவங்க எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. அந்த அம்மா ரொம்ப உற்சாகமா இருக்குமா, ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்குமா. தோத்திரம். உற்சாகம் அநேகருக்கு எனக்கு இல்லை. அது இருந்திருந்தா காலைல 4 மணிக்கே எழும்பி 6 மணிக்குள்ளாலே சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாம் வீட்டுக்காரருக்கும் கொடுத்துக்கிட்டு 8 மணிக்குள்ளே சபைக்கு வந்திருக்கணும். உற்சாகமாய் அந்த அம்மா வேலை செய்தாள். அவள் தன் எதிர்காலத்தை குறித்து நினைத்த போது மகிழ்ந்தாள். ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்னஸ் தான். நமக்கு அவ்வளவு உற்சாகம் எல்லாம் வரமாட்டேங்குது. போலாம், சபைக்கு போனாலும் சரி, எந்த காரியத்துக்கானாலும் சரி, சரி வேலைக்கு போற இடத்துலயாவது உற்சாகமா வேலை செய்யறாங்களா? அங்கேயும் எங்கடா வாய்ப்பு கிடைக்கும், எங்க குதிக்கிட்டு உட்காரலாம், எங்க போய் சொரிஞ்சுக்கிட்டு நிற்கலாம், அப்படித்தான் நம்ம மனையெல்லாம் சொல்லுது. ஆனால் சம்பளம் வாங்குறது மட்டும் குறையப்படாது. அது மட்டும் கிளியரா கொடுத்துடணும். வேலை செய்கிற இடத்துல இருக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உற்சாகம் காமிக்க மனம் இல்லாததுனால வட இந்தியாக்காரன் எல்லாம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான். அன்னைக்கு நியூஸில் எங்கேயே போட்டிருந்தது, இந்த மயிலாடுதுறை இந்த பக்கம் ஃபுல்லாக வயலில் வேலை பார்க்குறது எல்லாமே வட இந்தியாக்காரனா. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் வலிக்குது. ஆமாம், இவங்களுக்கு பணம் வேணும், வேலை என்ன செய்ய மாட்டோம். இவ்வளோ போல பண்ணணுமானு இவ்வளோ ரூபா தரணும், தந்தாத்தான் நாங்கள் இவ்வளவு பண்ணுவோம். அப்படி லிஸ்ட் போடுறதுனால இருக்கிறவன் என்ன யோசிக்கிறான், உனக்கு வேலையும் வேணாம், உனக்கு சம்பளம் தர வேணாம். வர்றான் எவன ஒருத்தன், அவனுக்கு அவன் சொல்ல எனக்கு 300 ரூபா கொடுத்தா போதும், நான் காலையில் 6 மணிக்கே வந்து ராத்திரி 7 மணி நேரம் வேலை செய்கிறேங்கிறான். நம்ம ஆட்கள் ஒரே நாளில் 3 நாள் சம்பளம் வாங்கணும், ஒரே நாள் வேலை செய்யணும், 8 மணிக்கு போகணும், சாயங்காலம் 4 மணிக்கு கரையேறணும், 3 நாளைக்குள்ள சம்பளம் சேர்த்து வாங்கிடணும். அது நம்முடைய உற்சாகம். அதனால தமிழ்நாட்டுக்காரனுக்கு இன்னைக்கு வேலை எல்லாம் அம்போ அம்போ கொடி பிடிக்கிறான் திருப்பூர்ல. தமிழ்நாட்டுக்காரனுக்கு வேலை கொடுக்காதுன்னு உற்சாகமாய் செய்கிறாள். அவள் தன் காரியங்களிலே உற்சாகம் காட்டினாள். ஸ்தோத்திரம். நீங்க உற்சாகம் காட்ட வேண்டிய ஒரு 2-3 இடத்தை சொல்ல. இது வேலையை சொன்னது சும்மா ஜோக்குக்காக சொன்னேன். நீங்க அப்படியே இருங்க, வேலை இல்லாமலே போகட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவன் வட இந்தியாக்காரனையே கூட்டிகிட்டு வந்து கொத்தனார் வேலை பார்த்தாலும் சித்தாள் வேலை பார்த்தாலும் சரி, அவன் அவங்கள வச்சே வேலை பார்த்துக்கிட்டு போவான். தமிழ்நாட்டுக்காரன் காசு இருக்கிறவன். நீங்கள் இப்படியே போய் வேலை ஒன்றும் இல்லையா அப்படின்னு கையை விதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். கேட்குதா? கேட்கணும். உற்சாகமாய் அவள் தன் வேலையை செய்கிறாள். 4 வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். படிக்கலாமா? சங்கீதம் 54:6. எதிலே நீங்கள் உற்சாகத்தை காட்ட வேண்டும்? உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை துதிப்பேன். அது நலமானது. எதற்கு உற்சாகத்தை காமிக்கணும்?
கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்திலே நீ உற்சாகம் காண்பிக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா சொன்னது போல இருக்கணும். கர்த்தரை துதிக்கிற துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் கட்டாயத்துக்கு மேல வரக்கூடாது. அது உற்சாகத்தினால வரணும். மனதில் அந்த உற்சாகம் நிரம்பி கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து நீ ஆராதிப்பாயானால் அது பாக்கியம். ஆராதனையில காமிக்கணும் உற்சாகத்தை. எங்க காமிக்கணும்? ஆராதனையில காமிக்கணும் உற்சாகத்தை. ஆண்டவர் இங்கேயும் வருவார்ல, அங்கேயும் வருவார், வரமாட்டாருன்னு சொல்லல. ஆராதனையில உற்சாகத்தை காண்பித்து பார், உன் எதிர்காலம் மகிழ்ச்சியாவதற்கு அது ஒரு வழி. கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையிலே மன உற்சாகத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் பங்கெடுக்கணும். சந்தோஷத்தோடு ஆராதனையில பங்கெடுக்கணும். அது உன் எதிர்காலத்திற்கு ஆசீர்வாதமானது. உன் எதிர்காலத்தை அது வளமுள்ளதாக மாற்றக்கூடியது. ஒருவேளை நீ நினைக்கலாம், என்னங்க போய் தோத்திரம் பண்ணாவ, பாட்டு பாடுறாவ, இதனை செய்கிறாவன்னு நீ நினைக்கலாம். ஆனால் என் பைபிள் சொல்லுது, துதிக்கும் பலி செலுத்துவதிலும் ஆராதனை செய்வதிலும் உற்சாகமாய் காண்பிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேவன் மகிழ்ச்சியாக்குகிறார், சந்தோஷப்படுத்துகிறார். வாய்ப்பு கிடைக்குமே எல்லாம் தெய்வ சமூகத்திலவே உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதித்து பழகணும். ஒரு சமயம் கிடைச்சா தெய்வ சபையில போய் கர்த்தரை ஆராதிக்கணும். ஒரு வாய்ப்பு கிடைச்சா கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்கணும். அது பெரிய பாக்கியம். உங்களுக்கு அநேகருக்கு அந்த விருப்பம் இல்லை. ஏதோ வருதுக்காக சரி ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், சபைக்கு கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டோம், ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன்னு சொல்லிட்டோம், வேற என்ன செய்ய ஒரு இழுத்து வலிச்சு சபைக்கு வருவது எதிர்காலத்தை ஒருபோதும் மகிழ்ச்சியாக்காது. புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா சொல்லுங்கள். எதிலே உற்சாகம் காமிக்கணும்? ஆராதிப்பதிலே உற்சாகத்தை காமிக்கணும். ஆராதனைன்னு சொன்ன உடனே உற்சாகம் வரணும். சபைக்கு போகிறோம் என்று சொன்ன உடனே உற்சாகம் வரணும். ஸ்தோத்திரம். மற்ற எல்லாவற்றையும் உதறிவிட்டு கர்த்தரை ஆராதிப்பதிலே நம்முடைய உற்சாகம் வெளிப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்தில் கூட அதே வார்த்தையை சொல்லுவான். 108வது வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால் அங்கே இப்படி சொல்லுவான். 119, 108. கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீ அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதியும். இது தாவீது 119 தாவீதினுடைய வாழ்வின் அனுபவம். அது கர்த்தரை துதிப்பதிலே பாடுவதிலே அவனை போல உற்சாகம் காட்டின மனிதர்கள் யாருமே இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை. தோத்திரம். கர்த்தரை உற்சாகத்தோடு நீ ஆராதித்து பழகினால் எதிர்காலம் என்று ஒன்று இருக்கிறது பாரு. அதை நினைக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ காலையில் மனதிலே அதை எழுதி கொள்ளுங்கள். உங்கள் எதிர்காலத்தை கரத்திலே வைத்திருக்கிற தேவன் உன்னை மகிழ்ச்சியாய் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதில் அவர் எதிர்பார்க்கிற ஒன்று உற்சாகத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வது. இரண்டாவது நீங்கள் படித்தீர்களானால் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் இப்படி சொல்லும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடன். சுவிசேஷத்தை ஊழியத்தை நான் செய்தாலும் எனக்கு அதனை மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. நான் அங்கே போய் ஊழியம் செய்தேன், நான் அந்த கிராமத்தில் ஊழியம் செய்தேன், நான் அந்த தெருவில் போய் சுவிசேஷம் சொன்னேன், அந்த 4 வீட்டுக்கு சொன்னேன் என்று சொல்லுவதனால அதனால ஒன்று மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. எனக்கு என்ன உண்டு? ஸ்தோத்திரம். நீ ஒரு ஆளுக்கு சுவிசேஷத்தை உற்சாகமா சொன்னேன்னா அதுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. எதுல உற்சாகத்தை காமிக்கணும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற காரியத்தில் உற்சாகத்தை காண்பித்தால் உன் எதிர்காலம் மகிழ்ச்சியாக மாறும். ஒன்று ஆராதனையில் காண்பிக்கணும், 2 ஊழியத்தில் காமிக்கணும். ஸ்தோத்திரம். எனக்கு அது சொல்ல வராதையா, எனக்கு சொல்ல தெரியாதையா, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இயேசுநாதரை தெரியுமாம்மா? தெரியுமா இயேசுநாதரை? தெரியாதோ? தெரியும். அவர் அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இயேசுநாதரை தெரியும். இயேசுநாதர் நல்லவர் என்று சொல்ல தெரியுமா?
தெரியும், அது தெரியும். இயேசுநாதர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்ல தெரியுமா? அதுவும் தெரியும். இயேசுநாதர் உன்னை ரட்சிப்பார்னு சொல்ல தெரியுமா? அதுவும் தெரியும். இயேசுநாதர் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார்னு சொல்ல தெரியுமா? அதுவும் தெரியும். இனி வேற என்ன தெரியணும்? எல்லாம் தெரியும், ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம். ஸ்தோத்திரம். எதிர்காலம் மகிழ்ச்சியாகணுமானா அவருக்கு ஊழியம் செய்யணும். அவருக்கு ஊழியம் சொன்னா, நீ மேடையில் வந்து பிரசங்கம் பண்ணாண்டாம், சபை நடத்த வேணாம், சுவிசேஷத்தை சொல்லணும், நல்ல செய்தியை சொல்லு, நல்ல வார்த்தையை சொல்லணுங்கிறார். அவ்வளவுதான். எது நல்ல வார்த்தை? இயேசு. அது ஒண்ணுதான் நல்ல வார்த்தை. இந்த பூமியில நல்ல வார்த்தை என்ற ஒரு வார்த்தை உண்டானால் அது இயேசு என்கிற வார்த்தை மட்டும்தான். வேற ஒரு வார்த்தையும் நல்ல வார்த்தை கிடையாது. இயேசு என்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் நல்ல வார்த்தை. அந்த நல்ல வார்த்தையை நீ சொன்னேன்னா எதிர்காலம் மகிழ்ச்சியாகும். எதிர்காலம் மகிழ்ச்சியாகும், கண்டிப்பா, சந்தேகமே வேணாம் யாருக்கும். சொல்லிப்பார், சொல்ல ஆரம்பித்து பார். ஒரு காலம் வரும்பொழுது கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தை இன்னொரு இடத்திற்கு உயர்த்தி வைத்திருப்பார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது ஒரு பெரிய பாக்கியம். யோவான் சுவிசேஷம் 12 சொல்லுவார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார். எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானானால் பரலோக பிதா அவனை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ஊழியம் செய்கிறதுல உற்சாகம் காட்டணும். இந்த செல் குரூப் எல்லாம் நடத்துகிற லீடர்ஸ் எல்லாம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். செல் குரூப் நடத்துகிறவர்கள், செல் குரூப் நடத்துகிறவர்கள் ஒவ்வொரு 2 பேருக்கு கையோ 3 பேருக்கு கை தான் வருது, வேற யாரும் இல்லை போல இருக்குது. செல் குரூப் அங்கே ஒரு கை, இங்கே 2 3 1 4 1 5 6 நடத்துறீங்களா தங்கங்களை? செல் குரூப் ஒழுங்கா நடக்குதா? போய் நடத்துறது உண்டா? போய் ஜெபம் பண்றது உண்டா? நீ ஊழியம் செய்கிறதுல உற்சாகம் காட்டும். ஐயோ வேலை, நான் போயிட்டு வர்றதுக்கு 7 மணி ஆச்சுது, அதுக்கு பிறகு குளிச்சு எடுத்து ரெடி ஆகி போகிறதுக்கு 8 மணி, அதுக்கு பிறகு போய் செல் குரூப் நடத்த அப்படியெல்லாம் சொல்ல விடாது. ஊழியம் செய்வதிலே உற்சாகத்தை காமித்தால் உன் எதிர்காலம் இப்ப தெரியாது. ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல போடு, அநேகளுக்கு நாட்களுக்கு பிற்பாடு அதன் பலனை காண்பாய். நீ ஊழியம் செய்ய இன்னைக்கு போன உடனே அள்ளிக்கிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைச்சா காரியம் நடக்காது. நீ செய்து பார். குறிப்பிட்ட காலத்தில், அதாவது உன்னுடைய எதிர்காலத்தில், உன்னுடைய எதிர்காலம் அதுதான் நம்முடைய வாழ்க்கை. எதிர்காலம் உனக்கென்று ஒரு குடும்பம், பிள்ளைகள், தலைமுறைகள் எல்லாம் இருக்கிறார்களே, வாழ்க்கையை நீ அன்றைக்கு நீ கண்ணோக்கி பார்க்கும்போது அவர்கள் விசேஷமானவர்களாக இருப்பார்கள். தோத்திரம். எங்கள் ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய கோடீஸ்வர குடும்பங்களாக இருக்கிறவர்கள் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் பெரிய கோடீஸ்வரர்கள் ஒரு காலத்தில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டவர்கள் என்பது சரித்திர உண்மை. எங்கள் மாவட்டத்தில் நாகர்களுக்கு வந்தால் ஒரு 4 பேர் வரிசை ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்க, அண்ணன் தம்பிங்க. மத்தியாஸ் ஹாஸ்பிட்டல் அதுக்கு பேர். அதுக்கு 4 பிள்ளைகள் எல்லாருமே அண்ணன் தம்பிங்க, எல்லாருமே டாக்டர். அவங்க அப்பா மத்தியாஸுக்கு அப்பா, தாத்தா, இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு தாத்தா. மத்தியாசம் இறந்துட்டார். அவர் ஒரு சுவிசேஷகர். ஒரு நீள பைய தோளில் போட்டுக்கிட்டு, ஒரு வேஷ்டியும் ஒரு அழுக்கு சட்டையும் போட்டுக்கிட்டு ஊர் ஊரா போய் சுவிசேஷம் சொல்லுகிறவர். ஊர் ஊரா போய் சுவிசேஷம் சொல்லுவார். டாக்டர் மத்தியாசனுடைய தகப்பனார் கோடீஸ்வரராய் பிறக்கவில்லை. எங்கள் மாவட்டத்தில் உயிரோடு உள்ள சாட்சி. சாதாரண ஒரு குடும்பத்தில் சாதாரண ஒரு மனிதனாக பிறந்து தேவ அன்பை வாழ்க்கையில் ருசித்த போது அவரை குறித்து சொல்லுவதிலே அவருக்கு ஒரு உற்சாகம் வந்ததுனால நீள பை ஒன்று தோளில் போட்டுக்கிட்டு ஒரு வாடு கால்நடையாக நடந்து 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 என்னவெல்லாம் எத்தனை இடங்களுக்கு போக முடியும் சுவிசேஷம் சொல்லி 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 தன் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்தார். பரலோகம் கண்ணோக்கி பார்த்து கொண்டு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய கோடீஸ்வரர் குடும்பங்களில் அவர்கள் முதலிடத்தில் இருப்பார்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார். கர்த்தருடைய வேலையை செய்வதில் நீங்கள் சோர்வடைந்து போனீர்கள் ஆனால் எதிர்காலம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது என்பது உண்மை. சபை கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். எல்லா விசுவாசிகளும் ஊழியம் செய்யணும். பல முறை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற வயசான அம்மாவை பற்றி எங்களுக்கு முடியாது தெரியாதுன்னாலும் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்படி சொல்லக்கூடிய அனுபவமே நமக்கு இருக்கக்கூடாது. எனக்கு வராது. என்ன வராது? என்ன வராது? தொண்டை சத்தம் வீட்டில் 7 தெருவு தாண்டி கேட்குது.
வராது. என்ன வராது? வரும். உற்சாகம் வேணும். எதிர்கால மகிழ்ச்சியாகணுமானால் அவள் உற்சாகத்தோடு தன் வேலையை செய்தாள். சுவிசேஷ வேலையில பின்தங்கி போகாதிருங்கள். வாய்ப்பு கிடைக்கும் எல்லாம் சொல்லிக்கிட்டே போ, சொல்லிக்கிட்டே இரு. அது உன் வேலை. அதை படிச்சு, அது என் கடமை, அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லுவது என்னுடைய வேலை. நான் அதை செய்தாகணும். என் கடமையை நான் செய்ய தவறினால் கண்டிப்பாக நான் சாபத்துக்குள்ளாயிருவேன். என் கடமையை நான் சரியாய் செய்வேனானால் என் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் விசேஷமானது. கவனிங்க, எந்த வயசுலையும் செய்யலாம். வயசான ஒரு பாட்டி, நான் இங்கே எத்தனை முறை சொல்லியிருக்கேன், வயசான ஒரு பாட்டி, அவங்களுக்கு ஓடி ஆடி எதுவும் செய்ய முடியாது. ஆனா இந்த சுவிசேஷம் சொல்லணும் என்கிறதுல ரொம்ப வாஞ்சையும் வைராக்கியம். அதுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? கிடைக்கிற பணத்தில் கொஞ்சத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் எழும்பி வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்று வருகிற பஸ்ஸில் ஏறி ஒரு டிக்கெட் எடுப்பாங்க. அது கொஞ்சம் வருஷத்துக்கு இப்போ அந்த அம்மா போயிடுச்சு, இப்போ இல்லை உலகத்தில். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் அன்றைக்கி டிக்கெட்டுக்கு 10 பைசா 20 பைசா இருந்த காலம். அது ஏறி டிக்கெட் எடுக்க போகிற பஸ்ஸில் ஏறுற நேரத்தில் வயசானது பாரு, ரொம்ப முதுகெல்லாம் உழைஞ்சி கூனி எடுத்து வரும். அதுக்கு ஓடிச்சாடி நம்ம மாதிரி பஸ்ஸில் ஏற முடியாது. அதனால் அந்த கம்பியில் பிடிச்சிக்கிட்டு காலை தூக்கி மேலே வைக்கிற நேரத்தில் இயேசுவே தோத்திரம் அப்படின்னு சொல்லுமா. இயேசுவே தோத்திரம். அது சொல்ல தெரிஞ்சவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே தோத்திரம் சொல்ல தெரிஞ்ச ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஆம்பளைகளுக்கும் சேர்த்து தான். உங்களுக்கு இயேசுவே தோத்திரம்னு சொல்ல தெரிஞ்ச ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அம்மா அப்படி சொல்லி 3 படி ஏறுறதுக்குள்ள 3 இயேசுவே தோத்திரம் சொல்லும். 3 படி ஏறுறதுக்குள்ளால 3 இயேசுவே தோத்திரம் சொல்லிக்கிட்டு போய் உள்ள இருக்கிறவன் இது கொஞ்சம் மாற்றலாம். அவன் அங்கே இருந்துக்கிட்டே முணுமுணுப்பான். அது கிழவிக்கு வந்த கொழுப்பை பாரு. கிழவி என்ன சொல்லிக்கிட்டே ஏறுறா? இப்போ யார் இயேசுவே தோத்திரம் சொல்றது? இயேசுவை அவன் அவன் அங்கே இருந்துக்கிட்டு சொல்லுவான், கிழவிக்கு வந்த கொழுப்பை பாரு, இயேசுவை தோத்திரமா அப்படிமா. திருப்பி அடுத்த ஸ்டாப்பில் நின்ன உடனே இறங்கிடும் கிழவி. அடுத்த ஸ்டாப்பில் பஸ் நின்ன உடனேயே இறங்குன நேரம் ஒரு 3 தோத்திரம், இயேசுவே தோத்திரம், இயேசுவே தோத்திரம். பிறகு அந்த பஸ்ஸு மூவ் ஆனா அந்த பஸ்ஸு போகிற வரை இந்த கிழவி சொன்னதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க பஸ்ஸுக்குள்ளால. பைபிள் சொல்லுது, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுகிறான். ரோமர் 10 நீங்கள் படித்தால், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுகிறான். இயேசுவே தோத்திரம்னா என்ன அர்த்தம்? தொழுகை, ஆராதனை, துதி. இயேசுவை ஆராதிக்கிறான். பஸ் ஃபுல்லா ஆராதனை ஆயிருது. அப்ப என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். அதை உற்சாகமா செய்து பாரு. ஒரு எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு சுலபமான வழி, சுலபமான வழி. ஒன்றும் கஷ்டம் கிடையாது. யாருக்காவது 2 பேருக்கு போய் சொல்லிடு, நல்லவர்னு சொல்லு, ரட்சிக்கிறவர்னு சொல்லு, ஆசீர்வதிக்கிறவர்னு சொல்லு, ஒன்னு சுகமாக்குறவர்னு சொல்லு, நல்ல வார்த்தைகளை சொல்லு. அதான் சுவிசேஷம். சொல்லாமா? ஆமேனா? அல்லேலூயா சொல்லுங்கள். சொல்லணும். கர்த்தருடைய வேலையை செய்வதில் அசதியாய் இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். தேவனுடைய வேலை அதில் ஒருவன் அசதியாய் இருந்தால் அவனுக்கு சாபம் வருங்கிறது. தேவ மக்கள் கவனமா இருக்கணும். நம்முடைய ஆசீர்வாதங்களை நாமே நம்முடைய கொழுப்பினால தள்ளிடுறோம். ஆமா, கீழ்ப்படிய மாட்டோம், அடங்க மாட்டோம். வேற என்ன சொல்லணும்னா ஊர் கதையெல்லாம் பேசுவோம். 40 வருஷத்துக்கு முன்னா கதையெல்லாம் பேசிக்கிட்டு நடப்போம் மணிக்கூர் கணக்கா. 2 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்ல தெரியாது நமக்கு. அது என்னமோ நம்மகிட்ட எல்லாம் அப்படி செட் ஆகி போயிருச்சு. இன்னைக்கு காலையிலே கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. உன் எதிர்காலம் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமானால் உற்சாகமாய் ஊழியத்திலே பங்கெடுக்க வேண்டியது அவசியம். சரியா? ஆமா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும் போது பேதுரு இப்படி சொல்லுவார். படிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக. போன உடனே அங்க போனா பணம் வருமா, இங்க போனா ரூபா கிடைக்குமா, அதுக்காக அல்ல. உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் நீங்க அதை செய்தால்
மந்தைக்கு மாதிரியாக செய்தால். கீழே படிக்க அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அப்படி செய்தால் அப்பொழுது பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் பொழுது மகிமையின் வாடாத கிரீடத்தை உங்களுக்கு பெறுவீர்கள். எதிர்காலம் என்ன அடைய வேண்டிய காலம்? மகிமையுள்ள வாடாத கிரீடம் தலையிலே சூடும் காலம். தோத்திரம். கவனிங்க, கிரீடம் யாருக்கு சூடுவாங்க? ஒன்று ராஜாவுக்கு சூடுவாங்க. கிரீடம் யாருக்கு தலையில் இருக்குமா? ராஜாவுக்கு தலையில் இருக்கும். இன்னொன்று, இந்த வெற்றி பெற்றவர்கள் தலையில கிரீடம் இருக்கும், ஜெயிக்கிறவர்கள் தலையில கிரீடம் இருக்கும். வேற யாரும் கிரீடம் வைக்க முடியாது. ஒன்று ராஜாவாக இருக்கணும் அல்லது ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அவர்கள் தலையில ஆட்டோமேட்டிக்கா கிரீடம் வரும். ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகள் மன உற்சாகமாய் மனப்பூர்வமாய் எனக்கு ஊழியம் செய்தால் அவள் எதிர்காலத்திலே மகிமையின் வாடாத கிரீடத்தை அவர்கள் தலையிலே நான் சூடுவேன் என்கிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய வேலையை செய்வீர்கள் உற்சாகமாய்? தோத்திரம். அம்மா சொல்லுமா, யாருக்காவது தெரிஞ்சது போல சொல்லு, உற்சாகமா சொல்லு, சந்தோஷமா சொல்லு. சகோதரர்கள், உங்களை சார்ந்த சகோதரர்களுக்கு சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லு, தைரியமா தைரியமா சொல்லு. ஏன் சொல்றது இல்லைன்னு சொல்லட்டுமா? ஏன் சொல்றது இல்லைன்னு சொல்லட்டுமா? வருத்தப்பட மாட்டீங்களே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வருத்தப்படுவீங்களோ? வருத்தப்படப்படாது. குணப்படலை. என்ன படலை? குணப்படலை. அதனால நீ சொல்லலை. உனக்கே ஒரு பயம், நாமே சரியில்லை, நம்மமே இன்னும் சீராகலை, நம்மமே குணப்படலை, நம்ம போய் யாருக்கு சொல்றது? சொல்ல முடியாது, கண்டிப்பா முடியாதனால. நீ குணப்பட்டா, நீ குணப்பட்டு சரியானா உன்னால் சும்மா இருக்க முடியாது. அதுக்கு பேர் ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீ அனுபவித்தால் உன்னால் அமைதியா இருக்கவே முடியாது. அமைதியா இருக்க நினைச்சாலும் முடியாது. சந்தோஷம் எழும்பி மேல வரும்போம் அது உன்னை புஷ் பண்ணி கொண்டு போயிடும். சொல்லு யாருக்காவது, நீ பெற்ற சந்தோஷத்தை அவர்களும் பெறட்டும் அப்படின்னு சொல்லும். நல்லா கவனிங்க. ஏமா, இதுக்கெல்லாம் படிப்பு தேவையில்லை, படிப்பு தேவையே இல்லை. நீ பள்ளிக்கூடத்துக்கு போகவே வேணாம். உற்சாகம் வேணும். மனதில் என்ன வரணும்? உற்சாகம் வரணும். அதை உற்சாகமாய் செய்தால் உன் எதிர்காலம் மகிழ்ச்சியாகும். ஸ்தோத்திரம். ஆராதிப்பதிலே உற்சாகம் காட்டணும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதிலே உற்சாகத்தை காமிக்கணும். ஒரு வசனத்தை கூட படிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆகையினாலே நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் இருக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இருக்கா? படி பார்க்கலாம். மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். எதுல உற்சாகத்தை காமிக்கணும்? ஜெபம், 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 ஜெபம். அதுக்கு பேரு மாம்சம் பலவீனம். சோதனைக்குட்படாமல் எதிர்கால மகிழ்ச்சியா இருக்கணுமானா சபை ஜெபித்திலே உற்சாகத்தை காமிக்கணும். ஸ்தோத்திரம். பண்றீங்களா? போன முறை என்னமோ சொன்னேன், மாசத்துல ஒரு நாளாவது ஒழுங்கா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிக்கலாம், ஒரு நாள் உள்ள சம்பாத்தியத்தை வேண்டான்னு சொல்லு. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. இன்னைக்குள்ள சம்பாத்தியம் வேண்டாம். அன்னைக்கு குடும்பமா பட்னியா இருக்கிறேன்னு வச்சுக்கோ, பொங்க வேண்டாம், சமையல் பண்ண வேண்டாம், ஒரு நாளைக்கு உட்கார்ந்துக்கா. தோத்திரம். ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறதுனால யாரும் செத்து போக மாட்டாங்க, போயிடுவாங்களா? அப்படி இல்லைல்ல? ஏமா ஐயா, ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா நம்ம எல்லாம் செத்து போயிடுவோமா என்ன? இல்லைல்ல? அப்புறம் ஜெபத்துக்கு உற்சாகம் வேணும். ஜெபத்துல உற்சாகத்தை காமிக்கணும். ஒரு ஜெப கூட்டம் நடைபெறுகிறதுனா முதலாளா உட்காருவதற்குரிய உற்சாகம் வரணும். உபவாசிக்கவும் ஜெபிக்கவும் உன் வாழ்க்கையில உற்சாகம் காண்பிப்பாயானால் ஜெபிக்கிறவர்கள் ஜெயிக்கிறார்கள். தோத்திரம். அவள் வாழ்க்கையில எதிர்காலம் ஆசீர்வாதம் தான். தோத்திரம். எத்தனை பேரே சாட்சி சொல்லணும்? சொல்றதுக்கெல்லாம் அடையாளங்கள் உண்டு. நான் வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் எனக்கு நல்லா தெரியும், தைரியமா சொல்லுவேன். அது என்னுடைய முழங்கால்கள், என்னுடைய உபவாசம், என்னுடைய கண்ணீர், என்னுடைய ஜெபங்கள், நாட்கணக்காய் மணிக்கணக்காய் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து உருண்டு எழும்பின காலங்கள், அவைகள் எல்லாம் இன்றைக்கு உயர்த்தி கொண்டு என்னை வைத்திருக்கிறது. எந்த மாற்றமும் இல்லை அதில். அது சொல்லுவதில் எனக்கு எந்த பயமும் கிடையாது.
தேவனுக்கு முன்பாய் தைரியமாய் இப்படி தட்டி சொல்லுவேன், இன்றைக்கு நான் இப்படி நிற்பதற்கு காரணம் கர்த்தர் என்மேல் வைத்த ஒரு கிருபை, ஜெபிக்கிற கிருபை. ஜெபத்திலே உறுதியாய் உற்சாகமாய், அது எத்தனை நாள் உபவாசம் ஆனாலும், எத்தனை ராத்திரி பிரேயர் ஆனாலும், எந்த ஜெப கூட்டமானாலும் அங்கே முதலாளா உட்காரணும்னு நினைப்பேன். அது என்னை உயர்த்தி கொண்டு வைத்திருக்கிறது. எதிர்காலம் மகிழ்ச்சியா இருக்கணுமானா உற்சாகம் காமிக்கணும். கேட்குதாம்மா? கேட்குதா? கேட்கலையா? ஆராதிப்பதற்கு உற்சாகம் வேணும், ஊழியம் செய்ய உற்சாகம் வேணும், ஜெபம் பண்ண இங்க ஜெபம் நடக்கும், வீட்டில் சொரியப்படாது. வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகணும். அப்படி போனாலும் குறிப்பிட்ட நேரத்தில் எங்கடா ஒரு வாய்ப்பு கிடைக்கும், 2 மணிக்கு ஒரு லீவ் போட முடியுமான்னு பார்க்கணும். தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க. உடைய எதிர்காலத்தை குறித்து யோசித்து பாருங்கள். நான் சொல்லுவது எனக்கு வேதம் சொல்லுகிற ஆலோசனையை இந்த காலையிலே சொல்லிவிட்டு போகிறேன். காலையில் 5 மணிக்கே எழும்பினேன், 9 மணி வரை இங்கே தான் இதிலே தான் உட்கார்ந்துருந்தேன். இன்னைக்கு காலையில் தான் இந்த வார்த்தைகளை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தேன். எப்படி அவள் தன் எதிர்காலத்திலே மகிழ்ச்சியாக இருந்தாள், எதிர்காலத்தை நினைத்தபோது எப்படி அவளுக்கு சந்தோஷம் வந்தது. எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் நாளைக்கு என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகும், எப்படி சம்பவிக்கலாம் பயப்படுகிற இந்த காலத்தில் அவள் எப்படி எதிர்காலத்தை குறித்து மகிழ்ந்தாள் என்று சொன்னபோது எனக்கு கர்த்தர் நினைப்பூட்டின வார்த்தைகள் இவைகள். உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள, வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி கொள்ள கர்த்தர் தருகிற எளிய ஆலோசனைகள். ஜெபத்திலே உற்சாகத்தை காண்பிக்க ஆரம்பி. வாய்ப்பு கிடைச்சா ஜெபஸ்தலத்தில் இருக்கணும். ஆராதிக்க உற்சாகம் காண்பி, ஊழியம் செய்ய உற்சாகத்தை காண்பி. இன்னொரு காரியத்தை கூட உற்சாகத்துக்காக உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகிறேன். ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் வாசித்து 35ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 25:2. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுக்கிறவர்களிடத்தில் அவனிடத்தில் எனக்கு காணிக்கை அதை மட்டும் வாங்க, வேற எங்கேயும் வாங்க வேண்டாம். லோ, கேட்குறீங்களா? தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரரிடத்துல போய் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு. நான் பாஸ்டர் வாயாம காணிக்கைன்னு பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைச்சா தப்பு. ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய கட்டளை மோசேக்கு, மோசே நீ போய் என் ஜனத்துக்கிட்ட சொல்லு, எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு அப்படிங்கிறார். காணிக்கை நான் எங்க இருந்து ஐயா கொடுக்கறதுக்கு? காணிக்கை கொண்டு வர சொன்னவர் ஏற்கனவே அவர்களுக்கு கொடுத்து விட்டார். ஏற்கனவே அவர்களுக்கு கொடுத்தார், தாராளமாய் கொடுத்தார். யாத்திராகமம் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது ஆண்டவர் மோசேயோடு சொல்லும் பொழுது சொல்லுவார், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது வெறுமையாய் புறப்பட்டு போவது இல்லை. 2ஆம் அதிகாரமா 3ஆம் அதிகாரமா? பொன்னோடும் வெள்ளியோடும் வஸ்திரங்களோடும் புறப்பட்டு போவீர்கள். நீங்க எப்படி கொள்ளையிடுவீர்கள்? எகிப்தியரை இவ்விதமாய் கொள்ளையிடுவீர்கள். அயலான் வீட்டில், பக்கத்து வீட்டில் நீங்க கேட்கறதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவார். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது வெள்ளியோடும் பொன்னோடும் வஸ்திரங்களோடும் சகல ஆஸ்தி சம்பத்தோடும் புறப்பட்டு வெளியே வந்தார்கள். உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா? பக்கத்து வீட்டில் கேட்டு வாங்கினாரு. பக்கத்து வீட்டில் கேளு, கொடுத்துருவான். நீ வெள்ளியை கேட்டால் வெள்ளியை கொடுப்பான், பொண்ணை கேட்டால் பொண்ணை கொடுப்பான், வஸ்திரம் கேட்டால் வஸ்திரம் கொடுப்பான். நீ கேட்கறதெல்லாம் அவன் கொடுத்துருவான். இவங்க கேட்டாங்க, எகிப்தியரை விதமாய் கொள்ளையிட்டார்கள். எல்லாம் வாரி கட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. கொடுத்துக்கிட்டு தான் ஆண்டவர் கேட்கிறாரு. தாராளமாக கொடுத்து விட்டு தான் கேட்கிறாரு. உனக்கு ஒன்றும் தராம வாங்கிட்ட காணிக்க கேட்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னைக்கு வேலைக்கு போக, வேலை செய்ய, கைக்கும் காலுக்கும் உடம்புக்கும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியம் தந்து தான் உன்னை அவர் அனுப்பி இருக்கிறார். காலையில் எழும்பின வேலையில் நல்ல தலைவலி வந்து பின்னி பிடுங்குச்சுன்னா வேலைக்கு போவியா? போக மாட்டேன். காலையில் எழும்புற வேலையில் ஒரு சுளுக்கு பிடிச்சது இன்னும் வச்சுக்கோயா, எழும்புறத ஒரு சுளுக்கு பிடிச்சது, வேலைக்கு போவியா? போக மாட்டேன். முடியாதுல்ல, முடியாது. அப்போ காலையில் எழும்பி வேலைக்கு போக உனக்கு ஆரோக்கியம் தந்தவர் அவர். சம்பாதிக்க பலனை தந்தவர் அவர். சம்பாதிக்க பலனை தந்தவர் அவர். நீ சம்பாதிச்சது வான் சம்பாத்தியம் இல்ல, சம்பாதிக்க பலனை அவர் தந்ததுனால சம்பாதிச்ச. அவர் பலனை தராவிட்டால் லோ, கேக்குதா? அவர் உனக்கு பலனை தராவிட்டால் என்ன சம்பாதிப்பாய்? எங்க போய் சித்தாள் வேலை பார்ப்பேன்? இல்ல, எப்படி போய் சித்தாள் வேலை பார்ப்பேங்கிறேன்.
கேட்குறேன், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கொடுத்தவர் கொடுத்து விட்டு சொல்லுகிறார், எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு. நான் கொடுத்துருக்கிறேன், நான் இவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், நான் கொடுத்துருக்கிறேன், கொடுத்ததுனால எனக்கு ஒரு பங்கு கொண்டு வர சொல்லு அப்படி சொல்லிவிட்டு, இந்த பாரு முறுமுறுக்கிறவங்கிட்ட வாங்காத, முறுமுறுக்கிறவங்கிட்ட வாங்காத, கொடுக்க மனம் இல்லாதவங்கிட்ட வாங்காத. அவன் அப்படியே நாசமா போகட்டும், அவன் வாங்கிக்கிட்டு தான் இருப்பான், கொடுக்க மாட்டான், அவன் அப்படியே போகட்டும். உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்க. அப்ப எதுல உற்சாகம் காமிக்கணும்? கொடுக்கிறதுல உற்சாகம் காமிக்கணும். இன்னும் ஒரு 10 ரூபா கூட சேர்த்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சே. ஆண்டவரே, இந்த வாரம் என் கையை இன்னும் கொஞ்சம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அடுத்த வாரம் சபைக்கு போகிற நேரத்தில் இந்த வாரம் கொடுத்ததை விட இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும் ஆண்டவரேங்கிற உற்சாகம் மனதில் வரணும் என்கிறார் ஆண்டவர். இருக்குதா? இருக்குதா இல்லையா? ஹலோ, இருக்கிறீங்களா சகோதரர்கள் சகோதரிகள்? தோத்திரம். ரொம்ப காலம் ஆச்சு பணத்தை பற்றி எல்லாம் பேசி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இதை பேசுமா நான் அடையாளப்படுத்திட்டு போகிறேன். இந்த பணத்தை வாங்கி நாங்கள் சாப்பிடணுங்கிறதுக்காக எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லலை. கர்த்தருடைய வேலை பெருசாக நடக்குது, ஆண்டோடைய வேலையில் ஓடணும், அதற்காக அவர் அது ஆசரிப்பு கூடார வேலைக்காக தான் கேட்பார். மோசைக்கு சாப்பிட்றதுக்கு ஆரோனுக்கு சாப்பிட்ற கேட்கல, ஆசரிப்பு கூடார வேலை நிறைவேறணும். அது நிறைவேறுவதற்கு நீங்கள் தான் கொடுக்கணும். எதில் உற்சாகம் காமிக்கணும் சொல்லுங்க? கொடுக்கிறதுலே உற்சாகம் காமிக்க வேண்டும். கொடுக்கறதுல இவ்வளவு கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் யோசிக்க விடாது. தோத்திரம். இவ்வளவு கொடுக்கணுமோ அப்படின்லாம் யோசிக்க விடாது. உன்னை எப்போது மனதில் வைக்கணும். கொடுக்க கையெடுக்கும் போது நினைக்கணும், இதை சம்பாதிக்க எனக்கு பலன் தந்தவர் ஆண்டவர். இந்த வாரம் 6 நாளும் வேலை செய்ய எனக்கு உதவி செய்தவர் ஆண்டவர். 6 நாளும் சம்பளத்தை வாங்க எனக்கு கிருபை தந்தவர் என் ஆண்டவர். அந்த எண்ணம் மனசில் வரணும். அது இருதயத்தில் வந்தால் கொடுக்காம இருக்கவே மனம் வராது. இப்போ நசுக்குகிற வேலைகள் தான் நடக்குது பொதுவாக. தசமபாகம் கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர்னு கேள்வி கேட்டால் அது கொஞ்சம் வெக்கமான காரியம். தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கா அப்படின்லாம் கேட்டு சண்டைக்கு வர வேணாம். புதிய ஏற்பாட்டில் பரிசேயனுடைய நீதியை பார்க்கலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் வரமாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில். அங்கே எழுதும்போது பரிசேயனுடைய நீதி, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமபாகம் ஒழுங்காக கொடுக்கிறேன், அது அவனுடைய நீதி. உங்கள் நீதி அதை விடவும் அதிகமாகணும். அப்போ தசமபாகம் அல்ல, அதுக்கும் அதிகமாய். தசமபாகமே கொடுக்கறது இல்லை, பின்ன அதுக்கு அதிகமாக எங்கே இருந்து கொடுக்கறது? தசமபாகத்தை விடவும் அதிகமாக கொடுக்கணும் புதிய ஏற்பாடு. தசமபாகத்தை சொல்லலை, அதை விடவும் அதிகமாக கொடுங்கிறது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு தசமபாகம் கொடுத்தா போதுங்குது. பழைய ஏற்பாடு அது ஈஸி, அது சாதாரணமானது, தசமபாகம் மட்டும் கொடுத்தா போதும் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அப்படி சொல்லலை, அதுல விடவும் அதிகமாக கொடு அப்படிங்குது. அப்போ கொடுக்கிற விஷயத்தில் எப்படி இருக்கணுக்கா சொல்லுங்க? உற்சாகமாய் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாய் ஆமேன் ஆமேனா. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுவாரே, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். மனப்பூர்வமாகவும் உற்சாகமாகவும் கொடுக்கிற பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நீ 2 காசு போட்ட விதவையை ஆண்டவர் புகழ்ந்து பேசினார். அவர் 200 வெள்ளி பணம் எல்லாம் போடலை, அன்னைக்கு போட்டது 2 காசு தான். ஆனால் இயேசுநாதர் அதை புகழ்ந்து பேசினார். இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த அம்மாவை பற்றி பேசுது. காரணம், போட்ட அந்த அம்மாவுக்குள்ள உற்சாகம், அவ்வளவுதான். அவளுக்குள்ள அவ்வளவு உற்சாகம் இருந்தது. ஆண்டவருக்கா போட்டுலாமே, திரும்பி பார்த்தா 2 தான் இருந்தது, அந்த ஆள் 2 எடுத்து போட்டுட்டா. அதுதான் கவனம். ஸ்தோத்திரம். இதுல எல்லாம் அளக்கப்படாது. ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம எல்லாம் அளந்து போடுகிறீர்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு 10 ரூபாயை கொடுத்து விட்டு எனக்கு 1000 வேணும்னு கேட்டால் வராது. நீங்கள் அளக்கிற அளவினாலே உங்களுக்கு திருப்பி அளக்கப்படும். இதுவரை இந்த கொடுக்குற விஷயத்தில் சோம்பேறித்தனம் பண்ணக்கூடிய சகோதரர்கள் இன்னைக்கு மனம் திரும்பணும். தசமபாகத்தை கை வைக்கிற சகோதரர்கள் மனம் திரும்பணும். கர்த்தருடைய காணிக்கையில் கை வைக்கிற சகோதரர்கள் மனம் திரும்பணும்.
உன் எதிர்காலம் மகிழ்ச்சியாகணுமானால், நாளைக்கு நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணுமானால், உனக்கு பலனை கர்த்தர் தர வேண்டுமானால், உன் எதிர்காலத்தில் நீ சரியாக செயல்பட வேண்டுமானால், உன் எதிர்காலம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால், கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் நீ உற்சாகத்தை காமிக்கணும். அதில் போய் கையை வச்ச வேற எதிர்காலம் வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வண்டி இப்படித்தான் ஓடும், சாகிறது வர ஏதோ ஓடுது அப்படி சொல்லுவேன். வாங்குற கடன் தான், கடைசி வர கடனும் கடன்காரனும், அப்படித்தான் வாழ்க்கை ஓடும். அது மாறணுமானா கொடுக்கிற விஷயத்துல கண்ணை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஆண்டவரே எனக்கு 10 ரூபா தந்தால் 1 ரூபா கொடுத்துறணும் ஆண்டவரே. கண்ணை மூடி ஒரு ஜெபத்தம் பண்ணி பாரு. 1000 ரூபா வந்தால் 100 ரூபா கொடுத்துறணும் ஆண்டவரே. 10,000 வந்தால் 1000 ரூபாய் கொடுத்துறணும் ஆண்டவரே. 1,00,000 ரூபாய் எனக்கு தந்தா 10,000 ரூபாய் நான் கொடுத்துறணும் ஆண்டவரே. எனக்கு ஒரு கிருபையை தாருன்னு ஒரு ஜெபத்தை பண்ணித்தான் பாருங்களேன். தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? கொடுக்கிறவனிடத்திலே, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எதிர்கால வாழ்வு அந்த அம்மா அடையாளப்பட உற்சாகமாய் தன் காரியத்திலே வேலை செய்தாள். அவள் எதிர்காலத்தை நினைத்த போது அவளுக்கு பயமே இல்லை, மனக்கலக்கமே இல்லை, குழப்பமே இல்லை. அவளுக்கு எதிர்காலத்தில் சந்தோஷம். அவளுக்கு தெரியும், நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருக்கிறேன், அப்பா வச்சிருக்கிற ஆள் இல்லை, எனக்கு அதை 1000 திருப்பி கொடுக்கிற தேவன். தோத்திரம். அவ்வளவுதான், கொடுத்துப்பார். வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. இதுவும் ஒரு வழி. அதை கட்டாயமாக ஒருத்தரும் கொடுத்துட விடாது, அது ரொம்ப முக்கியம். கட்டாயமாக கொடுக்கறத வாங்காதன்னுட்டார். நீ மனப்பூர்வமாய் கொடுத்தால், உற்சாகமாய் கொடுத்தால் அது உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமா, ஸ்தோத்திரம். கொடுக்கிற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்க இந்த உற்சாகத்தை காமிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் இல்லையா? ரெண்டாவது அந்த அம்மா கிட்ட போயிட்டு வருவோம். இந்த அம்மாவிட்ட உற்சாகம் இருந்தது. 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள், ரெண்டாவது 31ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 35:15. இருட்டோடே எழும்புகிற ஒரு அம்மா. அல்லேலூயா சொல்லுங்கள். எப்ப எழும்புகிற அம்மா? இருட்டோடே எழும்புகிறவள். அப்ப பொழுது இன்னும் விடியல. பொழுது விடுவதற்கு முன்னேவே அம்மா எழும்பிடுவாளாம். அவளுக்கு தன் எதிர்காலத்தை குறித்து நினைத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஸ்தோத்திரம். சபைக்கு, தேவ பிள்ளைகளுக்கு இருட்டோடே எழும்ப வேண்டும் என்பதற்கு சில விளக்கங்கள். பொதுவாக கிராமங்களில் எல்லாம் காலையில் 4 மணிக்கே எழும்பி முத்தத்தை தூத்து, கோலம் போட்டு, சாணி தெளித்து, கோலம் போட்டு, பொட்டு வச்சு, பூ வச்சு, அப்படியெல்லாம் பல வேலைகள் நடக்கும். தோத்திரம். அது ஒரு நல்ல பழக்கம்தான். ஒருவேளை வழிபாட்டு முறைகளிலே குழப்படிகள் இருந்தாலும் காலையிலே எழும்பி அந்த வேலையை செய்கிறது ஒரு பெரிய பாக்கியம். தோத்திரம். ஆமாம். சகோதரிகள் ரொம்ப கவனம் இதில். சகோதரிகள் ரொம்ப கவனம். எப்போ எழும்பணும்? இருட்டோடே. எப்போ எழும்பணும்? இருட்டோடே. ஸ்தோத்திரம். இருட்டோடே எழும்பணும். எழும்புகிற சகோதரிகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். எழும்புகிற சகோதரிகள் எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்கள். இருட்டோட எழும்பி என்ன பண்ணுவீங்க? எழும்பி இல்லை என்ன சாணி தெளிப்பீங்களோ? இருட்டோட எழும்பி இருட்டோடே எழும்பணும். ஆமாம். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம். இந்த இருட்டோட எழும்புனா காலையில் உள்ள ஆசீர்வாதத்துக்கு ஈடு இணை இல்லவே இல்லை. ஸ்தோத்திர. இஸ்ரவேலர்கள் இருட்டோட எழும்பி வெளியே வந்தா அவங்க வாசப்படியிலேயே அவங்க பாளையத்தை சரி பனி பெய்திருக்கும். அந்த பனிக்குள்ள மண்ணா நிரம்பி கிடக்குமா. இருட்டோட எழும்பிடணும். சூரியன் உதிச்சிச்சு மண்ணா காணாம போயிடும், சாப்பாடு இல்லாம போயிடும், பட்டினியா போயிருமா. இஸ்ரவேல் மக்கள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்ன இருட்டோட எழும்பினா தனக்கும் தான் குடும்பத்துக்கும் உரியதை சேர்த்துக்கிடலாமா. அதுக்கு பேரு மன்னா. பனி. நீங்க சூரியன் பெய்த பிறகு பனி இருக்குமா? சூரியன் உதித்தால் பனி காணாம போயிடும். பனி காணாம போச்சது பட்டினி தான். தோத்திரம். பட்டினி தான். இந்த இருட்டோட எழும்புறதுக்கு உற்சாகம் வேணும். அதுக்கும்
அதிகாலையில் எழும்புவதற்கு என்ன வேணும்? உற்சாகம் வேணும். ஸ்தோத்திரம். நேரத்தோடு எழும்பி தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் கவனம் செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு ஆண்டவர் சொல்லும் பொழுது 17ஆம் வசனத்தில், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். இருட்டோடு எழும்பி கர்த்தருடைய பாதத்தில் நின்று அவரை தேடுகிற பிள்ளைகள் கண்டடைகிறார்கள். சங்கீதக்காரன் 63ஆம் சங்கீதத்தில் தானே சொல்லுவாங்க, அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும். 63:1, 2, 3. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்ப தேடுகிறேன்? அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்ப தேடுகிறேன்? அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வீட்டு முத்தத்துல ஜானியும் தொளிக்கானும் தண்ணியும் ஊத்தாண்டாம். காலையில் எழுதி முகத்த கழுவி ஃப்ரெஷ்ஷா வந்து உட்கார்ந்து கர்த்தரை தேடணும். காலையிலே கர்த்தரை தேடுவதிலே கவனமா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் மகிமையையும் கண்டேன் என்று சொல்லுவான். கர்த்தருக்கு மகிமை. இந்த காலையில் இருட்டோடு எழும்புகிறது நல்ல பழக்கமாகும். எதுக்காக எழும்பணும்? காலையில் கர்த்தரை தேடுவதற்கு இருட்டோடு எழும்பணும். தெய்வ சமூகத்தில் எழும்பி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பாடி கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இருட்டோடு எழும்பணும். ராத்திரி 12 மணிக்கு தானே படுத்தேன் இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமீன் சொல்லுங்கள். ஏன் 12 மணி வரை உட்கார்ந்துருக்கிறிய? 8 மணிக்கே சாப்பிட்டுட்டு போர்த்திக்கிட்டு படுக்க வேண்டியது தானே. 12 மணி வரை கிளவி கதை பேசி பேசி இருந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு காலையில் எழும்பது கஷ்டமாக இருந்தது. ஐயா ஸ்தோத்திரம். 7 மணிக்கே சாப்பிட வேண்டியது தானே, 8 மணிக்கு படுக்க வேண்டியது தானே. அதுக்கு பிறகு என்ன ராத்திரி என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறிய வீடுகளில்? உற்சாகமாய் செயல்படு. அப்புறம் இருட்டோடே எழும்பிடணும். இனிமே பொழுது விடுவதற்குள்ளால எழும்பி எல்லா வீடுகள்லையும் பாட்டு சத்தமும் ஜெப சத்தமும் கேட்கணும். கேட்குதாம்மா? கேட்குதா? வீட்டுக்காரர் எழும்புறதுக்குள்ளால நீ எழும்பிடணும். நீ எழும்பி உட்கார்ந்து கைதட்டி பாடுபடுக்க நேரத்தில் அவருக்கு ஒரு மாதிரி வரும். வந்தாலும் ஒரு நாள் சரியாயிருவார். ஆமாம், நீ ஒழுங்காக இருட்டோடு எழும்பி உட்கார்ந்து நல்லா சத்தமாக பாடி தோத்திரம் பண்ணி. நான் தான் சொல்லியிருப்பேன், நான் எங்கள் ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கள் ஊர். அந்த காலத்திலேயே சபைகள், அந்த காலத்திலே கிறிஸ்தவர்கள். எங்கள் ஃபேமிலி வேறு, பக்கத்தில் உள்ள நிறைய குடும்பங்கள் கிறிஸ்தவர்கள். நீங்கள் காலையில் 5 மணிக்கெல்லாம் அந்த பக்கமாக போனீங்கன்னா எல்லா வீட்லேயும் கையடித்து பாடுகிற சத்தம் கேட்கும். வீட்டு பக்கமாக போனால் எல்லா வீடுகள்லையும் கேட்கும், கையடித்து பாடுகிற சத்தம் கேட்கும். 5 மணிக்கு மேலே கேட்க ஆரம்பிச்சிடும். எல்லா வீட்லேயும் கேட்கும், ஒரு வீட்டில் மட்டும் இல்லை அன்னைக்கு. இப்போ ஒரு வீட்லேயும் கேட்கறது இல்லை. இப்போ ஒரு வீட்லேயும் கேட்கறது இல்லை. ஆமாம், இப்போ எல்லாம் ரகசியம். அந்தரங்கத்தில் ஜெபம், அந்தரங்கத்தில் பாட்டு, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா கொடுக்கிறார். அன்னைக்கு அப்படி பாடி 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 ராத்திரி அதே மாதிரி சாயங்காலம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு மேலே ஆனால் எல்லா குடும்பங்களிலையும் ஆம்பளைகள் எல்லாரும் ஜெபத்தில் இருப்பாங்கன்னு தெரியாது. அந்த அம்மா பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஸ்தோத்திரம், பிள்ளைகள் எல்லாம் கையடித்து பாடுவாங்க. ஏன்னா அந்த சண்டே ஸ்கூலில் எல்லா பிள்ளைகளும் போயிருக்கும், எல்லா பிள்ளைகளும் சண்டே ஸ்கூலில் இருக்கும். அதனால் இந்த பிள்ளைகளுக்கு பாட்டு தெரியும். எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து கையடித்து பாடி, அப்படித்தான் எங்கள் ஊர் வளர்ந்தது. நீங்கள் தான் வந்து பார்க்குறீங்கள, ஒரு குடிசையை நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு குடிசையை நீங்கள் பார்க்க முடியாது, ஓலை குடிசையே பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். அப்படி ஓலை குடிசை பார்க்கணுமானா அவன் பண்ணி வளர்க்குறவனாக இருப்பான். அவனுக்கு வீடு சாக்கடை ஓரமாக இருக்கும். வாய்க்கால் இந்த சாக்கடை போகும் பாருங்க, அந்த புறம்போக்கில் குடிசை போட்டுக்கிட்டு அந்த பண்ணியை வளர்த்துக்கிட்டு பண்ணியை போல் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். மற்றபடி யாருமே ஓலை குடிசையில் இன்னைக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் எல்லாருமே குடிசையில் இருந்தவங்க தான், எல்லாருமே குடிசையில் வாழ்ந்தவங்க தான். ஆனால் அவருடைய எதிர்காலம் இன்னைக்கு ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியுமாக மாறி இருக்க காரணம் கர்த்தரை தேடுவதிலே இருட்டோடு எழும்பி தெய்வ சமூகத்தில் இருந்து ஆண்டவரை பாடி துதித்து ஜெபித்த குடும்பங்கள் இன்னைக்கு எங்கேயோ கர்த்தரால் உயர்த்தப்பட்டு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். எளிமையான ஆலோசனை காலையில் சொல்லி போகிறேன். உன் பிள்ளைகளோட காலையில் எழும்பி உட்கார்ந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி கர்த்தரை தேடு. உன் எதிர்காலம் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமானதாக மாறும். ஆமேனா?
ஒரு காரியத்தை கூட சொல்லுவோமா? தோத்திரம். இருட்டோட எழும்பணும். பழைய ஒரு பாட்டுண்டு, அது இப்படி பாடும்: காலை நேரம் இன்ப ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் ஓடு இயேசு, அதிகாலையில் உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜப தியான எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் தம் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜப தியானமே. இருட்டோட எழும்பலாமா? அக்கா பக்கத்துக்கு ஆளை பார்த்து கேளு. இருட்டோட எழும்பி குடும்பமாக உட்கார்ந்து பாட்டு பாடி ஜோமனா. நான் ஒன்றும் வேடிக்கையாக சொல்லலை, உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாகும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு 5 மணிக்கே நான் வேலைக்கு போகணும் ஐயா, 4:30 மணிக்கு எழும்பிரு, உட்காரு. 3வது 13ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 17, 15, 17, 25, 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 31ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். தன்னை பலத்தால் தன்னை பலத்தால் இடைக்கட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டுகிறாள். வாசித்த 25 அவள் உடை பலமானது என்று எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். நமக்கு என்ன தேவை? பலன் தேவை. நமக்கு தேவை பலன். என்ன பாருங்க, பலத்தால் தன்னை இடைக்கட்டுகிறாள். நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல வார்த்தைகள். உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்பட வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்பட வேண்டும். அது பரிசுத்த ஆவியாகிய பலன். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்ப அந்த அம்மா ஆவிக்குரிய அபிஷேக கிருபையிலே தன்னை இடைக்கட்டினவள். மனதிலே கொள்ளணும், உற்சாகம் காமிக்கணும். தெய்வ காரியத்தில் இருட்டோடு எழும்பி ஆண்டவரை தேடணும். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே தன்னை இடைக்கட்டி கொண்டவள். தோத்திரம். நம்மளுக்கு தெரியும், பல போராட்டங்கள் வரும். சத்துரு வாழ விட மாட்டான், பிசாசு குடும்பங்களை அழிப்பான், இத்தனை எதிர்ப்புகள் வரும். இவைகளெல்லாம் ஜெயிக்கணுமானா நமக்கு பலன் தேவை. குடும்பங்களை அழிக்காமல் அழிக்க நினைக்கிற சத்துருவை கீழ்ப்படுத்தி குடும்பங்களை சந்தோஷமாய் நடத்தணுமானா நம்முடைய திறமையினால் நடக்காது, அது தேவ பலத்தினால் மட்டுமே நடக்கும் என்று அந்த சகோதரி அறிந்திருந்தாள். ஆகையினாலே அவள் நினைத்து தன்னை பலத்தினால் இடைக்கட்டி கொண்டாள். ஸ்தோத்திரம். பலத்தினாலே இடைக்கட்டினவள் எதிர்காலத்தை குறித்து மகிழ்ச்சியாய் வாழ்கிறாள். ஸ்தோத்திரம். ஆகையினால் அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பாதத்தில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய அனுக்கிரகங்களை பெற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய அனுக்கிரகங்களில் பலன் அடையணும். தேவன் அருளுகிற கிருபையாய் தருகிற அந்த அபிஷேக வல்லமைகளை பெற்றுக்கொள்ளணும். முன்னே நிற்கிற பலரை நீங்கள் பார்ப்பீர்கள், ஆவிகளை நிரம்பி பலனடைந்து எழும்பி நிற்கிறதை பார்ப்பீர்கள். அதே போல் அந்த அபிஷேக பலனை எல்லோரும் பெற்றுக்கொள்ளணும். அந்த பலத்தினால் இடைக்கட்டப்படணும். இப்போ ஆண்டவருக்கும் சாட்சியாக இருப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். 10, 11, 12, 13 இந்த வசனங்களை படிக்கும் பொழுது கடைசியாக சகோதரரே, கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன் நான் பலத்தினால் இடைக்கட்ட வேண்டும்? அடுத்த வசனம், மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல எபேசியர் 6ஆம் அதிகாரம், மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. குடும்பத்தில் எத்தனை போராட்டங்களை சந்திக்கிறீர்கள், வீடுகளில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள். இதுக்கெல்லாம் காரணம் பிசாசு.
குடும்பங்களை அழிக்க, குடும்பங்களோடு போராடுகிறவனுக்கு பெயர் பிசாசு. அப்ப அவனை எதிர்க்க நமக்கு திராணி வேணும். அந்த அம்மாவுக்கு ஒரு ஞானம். என் குடும்பத்தை அழிக்கும்படி எனக்கு ஒரு எதிராளி நிற்கிறான், எதிர்காலத்தை பாழாக்க ஒரு சத்ரு நிற்கிறான், அவனை நான் ஜெயிக்கணும். அவனை ஜெயிச்சா என் எதிர்காலம் சந்தோஷமாகும். அதுக்கு என்ன வழி? அந்த அம்மா கண்டுபிடிச்சது, பலத்தினாலே தன்னை இடைக்கட்டி கொண்டால் சத்துருவை ஜெயிக்க முடியும் கண்டுகொண்டது. அது பலத்தினாலே தன்னை இடைக்கட்டினது. ஆகையினாலே அந்த அம்மா எதிர்காலத்தை குறித்து சொல்லுங்க, மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹலோ, அபிஷேக பலன் இறங்கியிருக்கா? வல்லமையை பெற்றிருக்கிறீர்களா? பலத்தினால் இடைக்கட்டப்பட்டிருக்கிறீர்களா? ஹலோ சகோதரா, ஐயா, வயசாயிருச்சு, கிழமை ஆனாலும் அபிஷேகம் பெறலாம். தோத்திரம். 100 வயசானாலும் அபிஷேகம் பெறலாம். எழும்பி நடக்க பலன் இல்லாட்டாலும் அபிஷேகம் பெறலாம். தோத்திரம். ஐயோ, எங்களுக்கு வயசாகி போச்சு, எங்களுக்கெல்லாம் வராது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமா, பலத்தால் இடை கட்டணும். குடும்பங்களை சத்துரு பிடிச்சி வச்சிருக்கிறான். ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் பிசாசின் கையில இருக்குது. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை. பிசாசு குடும்பத்தை அப்பால்படுத்தி கொண்டிருக்கிறான். எத்தனையோ குடும்பங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிய, இந்த தெருக்களிலே எத்தனை குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள், ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாமல் தரைமட்டமாக்கப்பட்டு கொண்டிருக்க. உழைப்புக்கு பஞ்சம் இல்லை, வருமானம் வருகிறது போல இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் சத்ருவாகிய பிசாசு, எதிராளியாகிய பிசாசு. யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கும். வாய்ப்பு கிடைத்தல சொல்கிறான். இந்த அம்மாவுக்கு ஒரு ஞானம். அப்போ அவனை நம்ம ஜெயிக்கணும். பிசாசு தான் நம்ம குடும்பத்தை அழிக்கிறான். பிசாசுனால தான் நம்ம குடும்பம் அழியுது. நம்ம குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போனதுக்கு காரணம் பிசாசு. சந்தோஷத்தை கெடுத்தது பிசாசு. அப்போ நம்ம அதை ஜெயிக்கணுமானா மாம்சத்தினால ஜெயிக்க முடியாது. அதுக்கு தேவை தேவனுடைய பலன், உன்னதத்திலிருந்து வருகிற பலன், பரிசுத்த ஆவியினுடைய பலன். அந்த பலத்தினாலே அந்த அம்மா தன்னை இடைக்கட்டி கொண்டு அது எழும்பின போது எதிர்காலம் அதற்கு மகிழ்ச்சியாக மாறினது. கர்த்தருக்கு மகிமை. இந்த காலை வேளையிலே அபிஷேக கிருபைகள் சபையை நிரப்பட்டும். உங்கள் குடும்பத்தை வேதனைப்படுத்துகிற அந்தகாரங்கள் குடும்பங்களை விட்டு விலகி குடும்பங்களில் ஒரு விடுதலை உண்டாவதற்கு உன்னத பலன் உங்களுக்கு அவசியம். ஸ்தோத்திரம். இந்த அம்மா பலத்தினால் தன்னை இடைக்கட்டி கொண்டது. நேரம் என்னாச்சு? இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உற்சாகமாக இருக்கணும், இருட்டோட எழும்பணும், பலத்தால் இடை கட்டணும். தோத்திரம். பரிசுத்த ஆவியின் பலம் தான் நமக்கு தேவை. சத்துருவை அப்பதான் ஜெயிக்க முடியும். எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. தேவ மக்கள் பலர் தப்புகிறார்கள், சிலர் அங்கே அடிமையாய் போய் இருக்கிறார்கள். ஆவியின் பலன் இல்லாமல் பிசாசை ஜெயிக்கவே முடியாது. சகோதரர்களுக்கும் வயசானவர்களுக்கும் சொல்றேன், உங்கள் குடும்பங்கள் எல்லாம் சாப கேட்டுக்குள்ள கிடக்கிறது காரணம் பிசாசு. குடும்பங்களுக்குள்ளால அவனுடைய ஆளுகையும் அதிகாரமும் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளால. தோத்திரம். அதனால குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இல்லை. விடுதலை வரணுமானா ஆவியின் பலன். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியின் பலன். பலத்தினாலே இடை கட்டணும். வாலிப பிள்ளைகள் எதிர்காலத்தை சத்ரு சூன்யமாக்கி விடக்கூடாது. அவனை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். தோத்திரம். சரீரத்தை பாழ்படுத்துகிறது அவன்தான். அநேகருடைய சரீரத்தில் வியாதிக்கு காரணமே அவன்தான். புரியுதா? சில சரீரங்களில் இருக்க வியாதிக்கு காரணமே சாத்தான் தான். எல்லாருக்குன்னு சொல்லலை, ஆனால் நிறைய பேருக்கு. தோத்திரம். அது சந்தேகம் ஒன்று வேணாம். தோத்திரம். இப்போ 4வதாக இந்த அம்மாவை பற்றி இன்னொரு காரியத்தை கூட சொல்லி நம்ம ஜெயிக்க போகிறோம். 31ஆம் அதிகாரம் 20வது வசனம். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிக்கிறீங்களா? இந்த அம்மா யாரு? சிறுமையானவர்களுக்கு கைகளை திறக்கிறாள். ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். இரக்கமுள்ள அம்மா. அம்மாவுக்கு ஒரு நல்ல பெயர் வச்சேன்னா, எதிர்காலத்தை குறித்து சந்தோஷப்பட்ட அந்த அம்மாவுடைய ஒரு நல்ல சுபாவம் இரக்கம். இயேசுநாதர் சொன்னார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். தோத்திரம்.
நல்ல 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 நல்லா கவனிக்கணும். தோத்திரம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். கஷ்டப்படுற, சாப்பாட்டு கஷ்டப்படுற ஒரு பிள்ளை, ஒரு ஆளை கண்டா நீ திங்குறியோ இல்லையோ, முதல்ல 2 ரூபாய் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குற சுபாவத்தை வளர்த்துக்கொள். எனக்கே இல்லை, நான் எப்படி கொடுக்கணும்லாம் கேட்கக்கூடாது. உங்களை கண்ட உடனே உனக்கு சுபாவத்தில் அது வரணும். ஏழைகளையும் எளியவர்களையும் காணும் போதே உனக்கு மனசில் வரணும் அந்த சுபாவம். கொடுக்கிறது, ஏழைகளுக்கு இறங்குகிறது, இரக்கம், நியாயத்தீர்ப்புக்கு முன் மேன்மை பாராட்டி இரக்கம் செய்கிற பிள்ளைகள் தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறார்கள். கர்த்தருடைய இரக்கம் பெரிது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், தேவனோ 4வது வசனம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் என்ன சொல்லுகிறார்? நீயும் கொஞ்சம் இறங்கி, பக்கத்தில் இருக்கிறாங்களே, உனக்கு நிறைய இல்லை, நீ பெரிய கோடீஸ்வரன் ஒன்று இல்லைதான். லோ என்ன பார்வர், அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க ஒன்றும் கோடீஸ்வரர்கள் இல்லைதான். இருக்கட்டுமே, இருக்கட்டுமே. வருஷத்தில் ஒரு முறையாவது 2 ஏழைகளுக்கு, சட்டை இல்லாதவங்களுக்கு, கவனிக்கிறீங்களா? ஹலோ, உள்ள கஷ்டத்தில் 2 பேருக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு மனம், ஒரு மனம். ஒரு முறை நீ கொடுத்து அடுத்த முறையும் செய்யணுங்கிற எண்ணம் உனக்கு வந்தால் அடுத்த முறை செய்வதற்கு உன் கையை ஆண்டவர் ஆசீர்வதித்திருப்பார். கொடுப்பதற்குரிய பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்திருப்பார். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். கர்த்தர் அவனுக்கு அதை திருப்பி கொடுப்பார். கர்த்தர் ஒருவருக்கும் கடன்காரன் அல்ல. தோத்திரம். நான் எப்போதும் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, எனக்கு நிறைய கொடுக்கறதுக்கு எனக்கு திராணி கிடையாது. ஏன் திராணிக்கு தக்க விதத்தில் நம்மால் செய்வோம். யாராவது உதவி கேட்டால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கெல்லாம் செய்யக்கூடிய திராணி எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு என்ன திராணி இருக்குதோ அதை கண்டிப்பாக செய்வேன். அது என்னோடு கூட பிறந்தது. அது இயேசுவை அறிவதற்கு முன்னமே என்னோடு கூட பிறந்தது. அது எப்படி ஆண்டவர் அன்னைக்கே உள்ள வச்சது. இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது. யாராவது கொஞ்சம் பேருக்கு சின்ன 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 காரியங்கள். இவர் சொல்கிறத செய்கிறத சொல்கிறார், அப்படி இல்லை. அந்த என்னுடைய ஆசீர்வாதமும் என் எதிர்காலம் சந்தோஷமாக இருப்பதற்குரிய வழியை சொல்கிறேன். ஸ்தோத்திரம். இல்லாமல் தான் இருந்தோம். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆமாம், நான் சாப்பிடாமல் பல மைல்கள் நடந்திருக்கிறேன். பசியோடு இருந்தவனுக்கு என் கையில் இருந்ததை கொடுத்துட்டு பல மைல்கள். பஸ்ஸுக்குள்ளே காசு இருக்குது கையில். மத்தியானம் நானும் சாப்பிடவே காசு இல்லை. பஸ்ஸில் ஏறி வரணும். பஸ்ஸுக்குள்ளே டிக்கெட்டு காசு மட்டும் கையில் இருக்குது. அங்கே ஒரு ஆள் கையை நீட்டிக்கிட்டு நிற்கிறார். இந்த ஐயா மத்தியானம், இந்த ஐயா நீ சாப்பிடு. அவர் கையில் கொடுத்துக்கிட்டு அன்னைக்கு 13 கிலோமீட்டர் நடந்தேன் சாப்பிடாம. அன்னைக்கு நான் இயேசுவே அறியலை, இயேசுவெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாம் இப்போ நினைக்கிறேன். நான் இந்த ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான் கடன். கர்த்தர் அதை திருப்பி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இரக்கம் அது வேணும். அந்த அம்மாவை பற்றி அழகா எழுதியிருக்குது. அவ எளியவர்களை கண்டால், ஏழைகளை கண்டால் கையை மூட மாட்டேங்கிறாள், கையை திறக்கிறாள். கையை சொல்லுங்க, கையை திறக்கிறாள். பாருங்க, இந்த பஸ்ஸில் போகிற நேரத்தில், பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற நேரத்தில் அப்படி வந்து நிற்கும் பாருங்க. நம்ம இப்படி பூட்டிக்கிட்டுல போகிறோம், சரியா? இப்படி பூட்டிக்கிட்டு போகிறோம். நிறைய கொடுக்காண்டா, அவங்களுக்கு நிறைய பேர்கிட்ட அது கை நீட்டுது. நம்மக்கிட்டே வந்து நீட்டுச்சுது. ஒரு 50 காசையாவது என்ன செய்யணும், எடுத்து திறக்கணும் கையை. ஒரு 50 காசாவது கையை திறந்து கொடுக்கணும். அது தண்ணி அடிச்சுக்கிட்டு போனால் தண்ணி அடிச்சுக்கிட்டு போட்டு, நாசமாக போனால் நாசமாக போட்டு, அது நமக்கு கேள்வி இல்லை. நமக்கு முன்னே அது எளிமையாக கையை நீட்டுது. கேட்குதா உங்களுக்கு நான் சொல்கிறது? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை அவங்க அதை தப்பாக பயன்படுத்தலாம், அதை பற்றி நமக்கு கேள்வி கிடையாது. ஆனால் ஐயான்னு வந்து நிற்கிது. 1000 ரூபா கொடுக்கறதில்ல, 10 ரூபா கொடுக்கறதுங்க என்கிட்ட இல்லை. இருந்தது 50 காசு. மனப்பூர்வமாக எடுத்து கொடுக்கணும். ஏழைகளுக்கு தன் கையை, அந்த வார்த்தையை படித்து திரும்ப படிங்க. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து, எளிமையானவர்களுக்கு தன் கையை திறந்து, ஏழைகளுக்கு தன் கரங்களை ஏழைகளுக்கு தன் கரத்தை நீட்டுகிறாள். தோத்திரம். எப்படி கை திறக்குதா? தோத்திரம். காணிக்க கொடுக்கறது வேற, அது முதல்ல நம்ம பேசிட்டோம். இது இரக்கம் பாராட்டுதல். ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். கேட்குதா நான் சொல்றதை? கவனிக்கிறீங்களா? ஒரு தீர்மானம் எடுக்கணும்.
நம்மை விடவும் கஷ்டப்படுகிறவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். நம்மை விடவும் கஷ்டப்படுகிற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். நம்மவும் கஷ்டம்தான் படுறோம். நம்மை விட கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். தோத்திரம். அப்ப என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு இரங்கணும். தோத்திரம். மனதிலே வையுங்கள், அவள் யார்? ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் இரங்குகிறவள். அவள்தான் தன் எதிர்காலத்தை நினைத்த போது அவளுக்கு என்ன வந்தது? சந்தோஷம் வந்தது. ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும் என் ஆண்டவர் என் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக நடத்துவார், சந்தோஷமாய் நடத்துவார். காரணம், என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய குணங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாய் வெளியரங்கமாக இருக்கிறது. என்னுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு எனக்கு நிலைமையை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் எதிர்காலத்தை அவரே ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஸ்தோத்திரம். காலையில் 4 வார்த்தைகளை தான் சொல்லி இருக்கிறேன். ஒன்று, உற்சாகமாக செயல்படுங்கள். ஊழியத்தில், ஜெபத்தில், ஆராதனையில், கொடுக்கிற விஷயத்தில், சபை காரியங்களில், தேவ காரியத்தில் உற்சாகமாக ஈடுபடுங்கள். நான் சொல்றது ரொம்ப கவனமாக வச்சுக்கிடுங்க, ரொம்ப கவனமாக வச்சுக்கிடுங்க, ரொம்ப கவனமாக. தோத்திரம். உற்சாகமாய் செயல்படுங்கள். இருட்டோட எழும்புங்க, அப்பாவை தேடுறதுக்காக. இருட்டோட எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் போய் நில்லுங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். 3வது என்ன சொன்னேன்? ஆண்டவரை ஆராதிப்பதில், ஜெபிப்பதில். ஸ்தோத்திரம். ஜெபம், ஆராதனை என்ன? உற்சாகம் வரட்டும். கொடுக்கிற விஷயத்திலையும் உற்சாகம் வரட்டும். ஊழியம் செய்வதில் உற்சாகம் வரட்டும். இருட்டோட எழும்பி தெய்வ சமூகத்தில் இல்லைங்க. ஆவியின் பலன் உங்கள் மேல் வர. வயசானவங்க நல்லா யோசித்துடுங்க. பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். உங்க மேல வரமாட்டாரு தரமாட்டாருன்னெல்லாம் இல்லை. உங்களையும் ஆவியின் பலத்தினால் இடைக்கட்டணும். வாழ்க்கை சுபிட்சமாய் மாற பரிகாரம் தேடுகிறோம். கடைசியாக சொன்னது போல இறங்கணும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் இரக்கமுள்ள மனமாகணும். தோத்திரம். கஷ்டப்படுகிறவர்களை கண்டால் ஏதாவது ஒரு சின்ன உதவி, அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் நினச்சிக்கிட்டு போவாங்க. நீ நல்லா இருக்கணும் ஐயாம்பாங்க. கேட்டிருக்கிறீங்களா? நல்லா இருக்கணும் ஐயா. என்ன கேட்குறீங்களா? வேற ஏதாவது கேட்குறீங்களா? என்ன கேட்குறிய? நீ நல்லா இருக்கணும் ஐயா சொல்லிட்டு போவாங்க. அந்த நல்ல வார்த்தை போய் நிற்கும் ஒரு இடத்துல. ஒரு நாள் வரும்போது அது பலனை நமக்கு திரும்ப கொண்டு வரும். இப்போ நம்ம எழும்பி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். எழும்பலாமா? தோத்திரம். நேரம் ஆயிடுச்சுல. தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவள் தன் எதிர்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். அவள் குணசாலியான ஒரு ஸ்திரீ. அவளுடைய குணங்களைத்தான் 4 வார்த்தையை நம்ம பார்த்தோம். அவள் எப்படி குணசாலியானாள், எப்படி தன் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக்கினாள். 4 சின்ன சின்ன வார்த்தைகள். இருதயத்தில் எந்த ஆட்களும் நீங்கள் இருதயத்தில் வச்சுக்கலாம் இந்த வார்த்தைகளை. ஆண்டவரே, நான் உற்சாகத்தோட உம்முடைய காரியங்களில் பங்கெடுக்கணும். ஆமாம், சுவிசேஷம் சொல்லணும், ஊழியம் செய்யணும், உற்சாகத்தோடு செய்யணும். ஜெப நேரங்களில் உற்சாகமாக நான் பங்கெடுக்கணும். ஆராதனைகளில் உற்சாகமாக நான் பங்கெடுக்கணும். உமக்கு கொடுக்கிற விஷயத்திலையும் நான் உற்சாகமாக கொடுக்கணும் ஆண்டவரே, மனப்பூர்வமாக கொடுக்கணும். கட்டாயமாகவோ வேற மனஸ்தாபத்தோடையே அந்த வேலையிலெல்லாம் நான் ஈடுபடக்கூடாது. அப்படி ஒரு கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. தேவனுக்குரிய காரியங்களிலே உற்சாகத்தை காண்பிக்கிற பிள்ளைகள் தங்கள் எதிர்காலத்தை குறித்து மகிழ்ச்சியாக அடைகிறார்கள். தேவன் உன் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக்க தேவனுடைய காரியங்களிலே உற்சாகத்தை காண்பிக்க ஆரம்பியுங்கள். ஸ்தோத்திரம். தேவனுடைய காரியத்தில் உற்சாகத்தை காண்பியுங்கள். ஸ்தோத்திரம். போர்த்தி கொண்டு சூரியன் உதிக்கிறது வரை உறங்குவதை விட்டுவிட்டு, பாலிவ பிள்ளைகள் சூரியன் உதிக்கிறது வரை உறங்குவதை விட்டுவிட்டு இருட்டோட எழும்ப இப்பொழுதே பழகி கொள்ளுங்கள். அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய பாதத்தில் நின்று சத்தமிட்டு அவரை கூப்பிட்டு அவரை பாடி ஆராதிக்கிற கிருபை குடும்பங்களிலே உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இருட்டோடு எழும்பி கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் தங்கள் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். வாழ்க்கையை அழிக்க போராடுகிற சத்துரு பிசாசு குடும்பங்களை அழிக்க போராடுகையிலே ஞானமுள்ள பிள்ளைகள், அறிவுள்ள பிள்ளைகள் அவனை ஜெயிக்க தேவனுடைய பலத்தினால் தங்களை இடைகட்டுகிறார்கள். ஸ்தோத்திரம். குடும்பங்களை தரையோடு நசுக்கி நாசப்படுத்துகிற பிசாசின் கையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவன் கொடுத்த ஒரு ஆயுதம் தேவனுடைய உன்னத பலன். காலையில் தேவ ஆவியின் பலத்தினால இடை கட்டி கொள்ளுங்கள். சத்துருவை ஜெயித்தால் எதிர்காலம் மகிழ்ச்சி.
கடைசியாய் சொன்னதை நினைவு கூறுங்கள். ஏழைகளையும் எளியவர்களையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் காணும்போது ஏதேனும் ஒரு சின்ன காரியத்தை செய்ய உங்கள் மனம் உற்சாகம் கொள்ளட்டும். நானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லாதீர்கள். ஸ்தோத்திரம். வேலைகளுக்கு போக முடியாதவர்கள், வீடுகளிலே அடைபட்டு கிடக்கிற வயோதிபர்கள், தொழில் செய்து 10 ரூபாய் சம்பாதிக்க திராணி இல்லாதவர்கள் உங்கள் கண்ணெதிரே இருக்கும்போது அவர்களை குறித்து ஒரு சின்ன கரிசனை வரட்டும். இப்போதாவது ஒரு நாள் கொண்டு போய் ஒரு 100 ரூபாய் அவன் கையில கொடுங்க. நம்ம தெருவில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, தனிமையிலே வேலை செய்ய திராணி இல்லாம, பலன் இல்லாம, வீட்டை விட்டு வெளியே போக முடியாம முடங்கி கிடக்கிற அநேகரை நீங்களே அறிவீர்கள். எப்போதாவது அவர்களை நினைத்ததுண்டா? எப்போதாவது அவர்களுக்கு கொண்டு போய் ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தில் ஒரு 50 ரூபாயை கொடுத்து, அம்மா நீங்க இன்னைக்கு இதை வச்சு சாப்பிடுங்கம்மா சொன்னதுண்டா? அவள் எளியவர்களுக்கு கையை திறக்கிறாள், சிறுமையானவர்களுக்கு தன் கரத்தை நீட்டுகிறாள். அவள் தன் எதிர்காலத்திலே மகிழ்ந்திருக்கிறாள். இன்னைக்கு காலையில் தூரத்துக்கு போக வேண்டாம். உங்க தெருக்களில் இன்னும் வேலைக்கு போக முடியாம சரீரத்தில் பலவீனங்களை சுமந்து கொண்டு குடிசைகளுக்குள்ளே முடங்கி கிடக்கிற மக்களை நினைத்து, ஆண்டவரே ஒரு மாசத்துல ஒரு நாள் அந்த குடும்பத்துக்கு நான் சாப்பாட்டுக்கு ஏதாவது செய்யணும்ப்பா, ஒரு எண்ணம், நல்ல எண்ணம் இருதயத்தில் வரட்டுமே. ஹலோ, கேக்குதா? ஆண்டவருடைய வார்த்தை கேக்குதா சகோதரா? நீ 1000 ரூபாய்க்கு சம்பாதிக்கிற, 800 ரூபாய் சம்பாதிக்கிற, உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் ஒரு நாள், ஒரு மாதத்தில் ஒரு நாள் கொண்டு போய் கொடுத்து ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. சொல்லிப்பார். உன் எதிர்கால மகிழ்ச்சியாக்க உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவர்கள் மேல் தன் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவன், இரக்கமுள்ளவர்கள் மேல் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிற தேவன், ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இத நான் விவரிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்க மனத்தரையில் அவங்க உங்ககிட்ட கேட்கணும், ஒன்றும் இல்லாமல் இருக்கிற அம்மா உதவி செய்ய, அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் இவங்க வேலைக்கு போகலை, உதவி செய்ய யாரும் இல்லை, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? யோசியுங்கள். திராணிக்கு இருக்கிறது மாதிரி 1000 கொடுங்கன்னு சொல்லலை. ஒரு நாள் போய் ஒரு 100 ரூபாயை சந்தோஷமா அவங்க கையில் வச்சுட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தான்னு சொல்லிட்டு வாங்க. அவங்க உள்ள போய் உட்கார்ந்து சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லாம இருந்தேன், நீ சாப்பாட்டுக்கு என்ன செய்யலான்னு யோசித்துக்கிட்டு இருந்தேன், இந்த பிள்ளைகள் 100 ரூபாய் கொடுத்தாங்க, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு அவங்க ஒரு பெருமூச்சோட ஒரு ஜெபம் பண்ணுவாங்க பாரு. அது தேவ சமூகத்தில் போய் நின்று உனக்குரிய நன்மையை பெற்று தரும். இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல தீர்மானத்தோடு தேவ காரியத்திலே உற்சாகமாக இருங்கள், தேவ காரியத்திலே உற்சாகத்தை காண்பியுங்கள். பிரைஸ் காட். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே நாம் ஆளுவோம், நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர். உன் எதிர்காலம், உன் தலைமுறைகளின் எதிர்காலம் மகிழ்ச்சியாக விளங்க. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை
கைவிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் glory. ஒரு எதிர்காலம் மகிழ்ச்சியாக்குகிற ஒரு தேவன். ஓ, அதிகாரம் கையிலே ஆளுவோம், தேசத்தை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் உன் எதிர்காலம் மகிழ்ச்சியாக்குகிற ஒரு தேவன். சுவாசத்தை கையிலே வைத்திருக்கிறவர், சுவாசத்தை கொடுத்தவர், எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறவர். உற்சாகமாய் நீ செயல்படு, இன்றோட எழும்பு, பலத்தால் இடைகட்டு, ஏழைகளுக்கு இரக்கம் பாராட்டு. உன் எதிர்காலம் மகிழ்ச்சியாக்குகிற தேவன் இங்கே இருக்கிறார். சந்தோஷமாய் என் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக்குகிற தேவன், என் எதிர்கால வாழ்வை சந்தோஷப்படுத்துகிற தேவன் என் வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த கலப்பம், எதிர்காலத்தை குறித்த குழப்பங்கள், ஆமென், இன்றைக்கு விலகி போகட்டும். உனக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும், உனக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும். உன்னுடைய எதிர்காலம் மகிழ்ச்சியாக்குகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. இதுவரை உன்னை நடத்தினவர், இதுவரை உனக்கு உதவினவர், இதுவரை உன்னை காத்தவர், இதுவரை உன்னை போஷித்தவர், இனியும் உன் எதிர்காலத்திலும் உன்னை கடைசி காலம் வரை நரை மயிரும் முதிர் வயதும் ஆகும் காலம் வரைக்கும் உன்னை கைவிடாமல் ஏந்தி சுமந்து தப்புவித்து காக்கிற தேவன். உன் எதிர்காலம் மகிழ்ச்சியாகட்டும். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. எளிமையான நல்ல வார்த்தைகள். அவள் குணசாலி என்று சொல்லப்பட்டது. எப்படி அவள் தன் குணத்திலே குணசாலியானாள்? தன் செய்கிற காரியத்திலே உற்சாகம் காண்பித்தாள். ஸ்தோத்திரம். தேவ காரியத்திலே, தெய்வீக காரியங்களிலே சபை மக்கள் உற்சாகமாய் செயல்படுங்கள். சபை மக்கள் உற்சாகமாய் செயல்படுங்கள். அது ஜபமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், ஆராதனையாக இருக்கலாம், கர்த்தருக்கு கொடுக்கிற காரியமாக இருக்கலாம். தெய்வீக காரியங்களிலே உற்சாகத்தை காண்பியுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாயிருப்பீர்கள். ஸ்தோத்திரம். இருட்டோடு எழும்பி பழகுங்கள். எழும்புவது உலகத்தை தேடுவதற்கல்ல. காலையிலே எழும்பி குடும்பமா ஆண்டுடைய பாதத்தில் கொஞ்ச நேரம் உட்காருங்கள், பாடி துதியுங்கள், கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்யுங்கள். உங்கள் எதிர்காலம் மகிழ்ச்சியாகும். நமக்கு ஒரு எதிராளி உண்டு, நம்முடைய அழிக்க நினைக்கிற பிசாசு. அநேக குடும்பங்கள் அவன் கையிலே சிக்கி அழிந்து கொண்டிருக்கிறது. நமக்கு விரோதமாய் அவன் நற்கையிலே அவனை ஜெயிக்கணும், அவனை பாதப்படி ஆக்கணும். அதற்கு உன்னத பலத்தினால் இடைக்கட்டி கொள்ளுங்கள். தேவ பலத்தினால் உங்களை இடைக்கட்டி கொண்டு எழும்புங்கள். சத்துரு உங்கள் குடும்பத்தை, பிசாசு உங்கள் குடும்பத்தை தொடாமல் இந்த பலன் உங்களை பாதுகாப்பதற்காக தேவையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இரக்கம் பாராட்டுங்கள். நம்ம வெளியே போகாண்டாம். நம்ம இருக்கிற கிராமத்துல வேலை செய்ய முடியாம இருக்கிற வயோதிபர்கள், தயவு செய்து எல்லாரும் கண்ணை மூடி
ஒரு 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 சில செகண்டு திரும்பி பாருங்க. உங்கள் தெருவில் நீங்கள் உங்கள் கண் எல்லைக்குள்ளால பார்வைக்குள்ளால வேலைக்கு போக முடியாமல் சரீர பலவீனத்தோட வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள், தோத்திரம், சகோதரர்களும் சரி சகோதரிகளும் சரி, கண்ணை மூடி பாருங்க. சிலரை நீங்கள் அறிவீர்கள், சில குடும்பங்களை அறிவீர்கள். ஸ்தோத்திரம். ஒரு ஒரு நல்ல எண்ணம் வரட்டும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மாதத்தில் ஒரு நாள் அவங்க சாப்பாட்டுக்கு நான் கொண்டு போய் கொடுக்கணும் ஆண்டவரே, என் கையை நான் திறக்கணும் ஆண்டவரே, என் கையை நான் நீட்டணும் ஆண்டவரே, இந்த ஏழைக்கு என் கையை திறந்து என் கையை நீட்டணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னால் கோடிக்கணக்கில் எல்லாம் யாரையும் கொடுக்க முடியாது, லட்சக்கணக்கிலையும் கொடுக்க முடியாது, ஆயிரங்கள் கூட என்னால் அள்ளி கொடுக்க முடியாது. ஆனாலும் என்னுடைய திராணிக்கு சின்ன சின்ன காரியங்களை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். அதனால நான் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு இதுவும் ஒரு நல்ல வழி. தீர்மானம் எடுத்தீர்களா? ஒப்பு கொடுத்தீர்களா? ஸ்தோத்திரம். ஆமேன். உதவி செய்யும்படியாக. ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபனேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபனேசர் அவர்தானே. எபனேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய எதிர்காலத்தை கரத்திலே வைத்திருக்கிற நம்முடைய தேவன், நம்முடைய எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக்குகிற நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிறபடியினாலே நம்முடைய குணங்கள் நற்குணங்களாக வெளிப்பட தேவ கிருபை நம்மை நிரப்புவதாக. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குணசாலியான ஸ்திரீ தன் எதிர்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். உடைய நற்குணங்களிலே சில வார்த்தைகளை இந்த காலையிலே நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலும் அதை நாங்கள் செயல்படுத்த, எங்கள் குணங்கள் அப்படிப்பட்ட நல்ல குணமாக விளங்க எங்களுக்கும் கிருபை தருவீராக. எங்கள் எதிர்காலத்தை குறித்து நாங்கள் நினைக்கும் போது, எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து நினைக்கும் போது நாங்கள் துக்கப்பட்டு கலங்கி போகிறவர்களாக அல்ல, சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களிகூறுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். நீர் கொடுத்த சின்ன எளிமையான ஆலோசனைகள் இந்த சபைக்குள்ளே 30, 60, 100ஆக பலன் காண கர்த்தர் உதவி செய்வீராக. திருக்கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். சந்தோஷத்தோடு புறப்பட்டு போக அருள் செய்யும். மகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் ஆலோசனையும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நாம் கையிடும் வேலைகள், நம்முடைய வருமானங்கள், நாம் கர்த்தருக்கென்று செய்யும் ஊழியங்கள் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைவரமாய் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. ஆமென். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே, தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் இயேசு
மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் எதிர்கால மகிழ்ச்சியாய் அமைய நானும் மனப்பூர்வமாய் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.